முதுகாட்டில் ஆடிகண்டாயே காலனையும் காலார்க்கடிந்தான் கண்டாயே புள்ளியுளை மானின் தோளான் கண்டாயே புலியுரி சேராடை புனிதன் கண்டாயே வெள்ளி மிளிர்பிறை முடிமேல் சூடி கண்டாய் வெண்ணீற்றான் கண்டாய் நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய் மறைக்காடுறையும் மணாளன் தானே கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். எழுதரு மறைகள் தேரா இறைவரை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேறி தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சில ஸ்ரீ குருமகாசனான பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்டுகளில் இருந்த குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இங்கு இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாய் இருக்கின்ற பெரியவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். நம்முடைய திருவாத ஊரர் புராணம் நிகழ்வு இந்த ஆண்டு 2025 முதல் வகுப்பாக இப்போ இருக்கு. கடந்த 2 வாரங்களாக நாம் பொங்கல் மற்ற வேலைகளில் சந்திக்க முடியலை. 3 நாட்கள் ஒரு அருமையான அமைப்பில் சிவகுமார் ஐயாவோடு இணைந்து சிந்திப்பதற்கான வாய்ப்புகள்லாம் பெற்ற நாம் அதன் பின்னர் தொடர்ந்து திருவாதூர் புராணத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வழக்கம் போல காப்புச்சோலை சிந்தித்து நூலுக்குள்ள சொல்லுவோம். திருச்சிற்றம்பலம். பவளமால் வரையினில் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவளமாதுடன் நின்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடித்து ஒரு கரத்தில் தரித்துயர்கிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். அதனால விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நிறைய சொல்றாங்க. விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்குவதற்கு நூலாசிரியர்கள் முதல்ல இதை செய்கிறதுக்கு நிறைய காரணங்களை சொல்றாங்க. இந்நூலின் நில உலகினில் நின்று நிலவுதல் பொருட்டுங்கிறார் சிவஞான சுவாமிகள். ஆன்றோர் ஆசாரம் பாதுகாத்தல் பொருட்டுன்னு ஒரு காரணம் சொல்றார். மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டுன்னு ஒரு காரணம் சொல்றார். இந்த நூல் இலக்கண குற்றமெல்லாம் இல்லாமல் முடிகிறதுக்கு ஒரு செய்யணும்னு சொல்லி உமாபிசிவாச்சாரியார் சொல்றார். இப்போ விநாயகப் பெருமானை முதல்ல சொல்லி வணங்கணுங்கிறது உலகலாம் உணர்ந்துன்னு அடியெடுத்து சுவாமியே கொடுத்தப்புறம் கூட எடுக்குமாக்கதை இந்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்களும் செய்திட தடக்க ஐந்துடை தாழ்ச்செவி நீள்முடி கடற்களிற்றை கருத்துள் இருத்துவாம்னு சேக்கலாசுமல் ஆரம்பிக்கிறார். அதனால விநாயகப் பெருமானுடைய வணக்கம் இன்றியமையாதது. அது நாம நூல்ல காப்புச்செயுள் என்று சொல்லி அப்புறம் சபாபதி வாழ்த்து, சிவகாமி அம்மைக்கு வாழ்த்து, சுப்பிரமணிய கடவுளுக்கு வாழ்த்து என்னெல்லாம் சொல்லி அவையடக்கம் அதெல்லாம் பார்த்து முதல் பகுதியாக மந்திரி சருக்கத்திலே சில பாடல்களை எல்லாம் சிந்தித்து நாம் இப்போ அடுத்தால திருப்பெருந்துறை சருக்கம் அதில் தான் நாம் நிற்கிறோம். இப்போ கதை எங்கே விட்டோம் அப்படிங்கிறத நினைவு கூறுறதுக்காக அதை சொன்னேன். இதெல்லாம் மாணிக்கவாசகர் இப்போ திருப்பெருந்துறையில் இருக்கிறார். திருப்பெருந்துறையில் சுவாமியே அவருக்கு குருநாதராய் எழுந்தருளி அவருக்கு எல்லா விதமான தீட்சைகளை எல்லாம் நல்கி
ஆகமத்தினுடைய அருமை பொருள்களை எல்லாம் உபதேசம் செய்து அதையெல்லாம் சொல்லி இப்போ செய்தி எங்க வந்து நிற்கிறோம்னா, மாணிக்கவாசர் கூட வந்தவர்கள் எல்லாம் மாணிக்கவாசருக்கு நினைவுபடுத்துகிறார்கள், நம்ம வந்த வேலை குதிரை வாங்க வந்தது, அதனால இப்ப நம்ம அதை விடுத்து வேற செயலெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். குதிரைக்கு ஒன்றும் அட்வான்ஸ் கொடுத்த மாதிரியே தெரியலையே, குதிரை எப்போ வரப்போகுது நாளை. அதனால மன்னர் வந்து இதை தெரிந்து அவரே கூப்பிட்டு நம்மளை கேட்க முன்னாடி நாம எல்லாரும் போய் மன்னர்கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க மன்னான்னு கூட சொல்லிடலாம், தப்பு இல்லை. ஏன்னா மன்னனும் ரொம்ப பக்திமான், சோமசுந்தர கடவுளை நாளும் வழிபாடு செய்யக்கூடிய நன்னெறியிலே இருக்கிறான். அதனால வந்து அதை சொல்லிடலாம் அப்படிலாம் அவங்க முடிவு பண்ணி இவர்கிட்ட போய் சொல்ல, அப்பதான் இவர் என்ன சொல்லிட்டார், நீங்கள்லாம் யாருன்ட்டு. ஏன்னா எப்ப பெருமான் அவருக்கு தீட்சை கொடுத்து அருள் செய்தாரோ அப்பமே அவர் எல்லாத்தையும் தன்னையே வந்து இழந்து விட்டார் பெருமான்ட்டு. அதனால இப்ப தான் யார் என்று கூட அவருக்கு தெரியல. தன் வந்து ஒரு மந்திரியா இருந்தோம் அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லை. இந்த உலகில் சிந்தனைகள் எல்லாம் கடந்து அருள் சிந்தனையாகவே இருப்பதனால அவருக்கு வேற ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. அதனால இவங்கெல்லாம் வந்து போய் சொன்னாங்க, அவருக்கு ஒன்றும் புரியல. நீங்கள்லாம் யாரு, ஏன் இந்த மாயா சார்ந்த உலக விஷயங்களை என்கிட்ட வந்து பேசுறீங்க, போயிட்டு வாங்கன்ட்டு. அப்புறம் அவங்களாம் ரொம்ப தயங்கி என்ன பண்ணன்னு தெரியாம நேர அப்புறம் மன்னர்கிட்ட போய், ஆனால் இந்த மாதிரி நடந்துருச்சு, அங்கே அவர் வந்து அந்த நிலையிலேயே இல்லை, அதை உங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. மன்னர் ரொம்ப கோவப்படுறார். என்று சொன்னால் இவ்வளோ பெரிய பொண்ணும் பொருளும் கொடுத்து ஒரு நம்பிக்கையாக மந்திரி அனுப்பிச்சு நம்ம மந்திரி இப்படி செய்தாட்டாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், ஒரு தூதுவன்ட்ட ஓலையை அனுப்பி அவரை இங்கே அழைத்து வாருங்கள்ங்கிறார். அந்த ஓலையோடு அவன் இங்கே வரான். அந்த ஓலைக்கும் அவர் ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்காத மட்டும் இல்லை, அங்கெல்லாம் பெரிய உரைப்பான ஒரு செய்தி சொல்றார். அடியார்கள் சுவாமிக்கு நெருக்கமானவர்கள்லாம் யமன் அனுப்புற ஓலைக்கே கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்றார். அந்தகன் எழுதும் ஓலை உண்டு அவர்தம் தூதர் தாமம் வந்தமை அணுக மாட்டார் உடையவர் மதுகையாலே என்பர். யம தூதர்கள் யமனுடைய ஓலையை கொண்டுகிட்டு வர்றவங்க எதுக்கு வருவாங்க, டேட்டு முடிஞ்சதுன்னா கூட்டு போறதுக்கு வருவாங்க. அதுக்கே நாங்கள் வந்து கவலைப்படலை, அவங்க எங்கிட்ட வரமாட்டாங்கிற கவலைப்படலைன்னு என்ன அர்த்தம்னா அவங்க எங்கிட்ட வரமாட்டாங்க. அந்தகன் எழுதும் ஓலை உண்டு அவர்தம் தூதர் தாமம் வந்து எமை அணுக மாட்டார், யமதூதர் பக்கத்தில் வரமாட்டார் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன, எப்படி அவ்வளவு தைரியம் உங்களுக்குன்னாரு, உடையவர் மதுகையாலே, மதுகைன்னா ஆற்றல், பெருமானுடைய ஆற்றலாலே அவர்கள் வரமாட்டார்கள். அதனால வந்து ஒரு கணத்துல வெந்தெழுகின்ற உப்புறத்தை எல்லாம் எரித்த பெருமான் அவனுக்கு தமர் நாமெல்லாம் உறவினர்கள், அதனால ஒருவருக்கு அஞ்சுவது இல்லை அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து அவர் சொல்றார். அப்புறம் அந்த ஓலை வந்தவன் ஓலைய இல்லைம்மா மன்னர்கிட்ட வந்ததுங்க அப்படின்னு சொன்னால் சரி வாசிங்க நேரம் சொன்னால், இந்த மாதிரி மன்னர் உங்களை உடனே அழைச்சிட்டு வர சொல்கிறார் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப வேடிக்கை என்னன்னா, மன்னர்கிட்ட இருந்து வந்த ஓலை மன்னர் எழுதியிருக்கிறார், இந்த மாதிரி வந்து குதிரை வாங்குறதுக்கு நிறைய பொண்ணெல்லாம் கொண்டுட்டு போய் அங்கே நீங்கள் கோவணத்தை கட்டி உட்கார்ந்துருக்கீங்கன்னு நான் அறிகிறேன், அதனால் நீங்கள் வந்து உடனே இப்போ இந்த கடிதம் கொண்ட உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு எழுதுறார். இவர் அந்த கடிதத்தை கேட்ட உடனே இவர் நினைச்சாராம், நாம வந்து சுவாமியினுடைய அடியாருக்கு அடிமை, இது யாரு மதுரையில இருந்து எவனோ ஒருத்தன் அவனுக்கு நான் தப்பு செஞ்சேன்னா எழுதுறான், அது என்னன்னு எனக்கு புரியலன்னு. மந்திரி வந்து மன்னரை யாருன்னு எனக்கு புரியலன்னு அவருடைய மனசு அப்படிப்பட்டுதான். நம்ம வந்து சாமிக்கு தானே அடிமை, சாமியினுடைய அடியாருக்கு நம்ம அடிமை, இது யாரு மதுரையிலிருந்து ஒருத்தன் எழுதிய அண்ணல் அப்படின்னு எழுதியிருக்கிறான், அவனுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன், அவனுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு வந்து யோசிச்சாராம். அப்போ அந்த எந்த நிலையில இருந்திருக்கிறார். இதெல்லாம் நடந்த கதை, என்ன போனா நம்ம எங்க விட்டோங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு நினைவு வந்து அப்புறம் சுவாமிகிட்டே போய் கேட்குறார், சுவாமி இந்த மாதிரி மன்னர்கிட்ட இருந்து ஓலை வந்திருக்கு, இப்போ நான் என்ன செய்யணும்? சுவாமி சொல்றார், நீ முதல்ல நீ போ, ஏன்னா அவன் கடிதம் பண்ண உடனே வாங்கன்னு எழுதியிருக்கிறான், அதனால நீ போங்க. போனால் இப்போ அவன் என்ன கேட்பான், முதல்ல வந்து கொடுத்த பணம் என்னாச்சு, குதிரை என்னாச்சுன்னு கேட்பான். அதனால நீங்கள் என்ன முதல்ல சொல்லிடுங்க, இந்த குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, குதிரை வாங்காமல் நீங்கள் இப்போ வந்தீங்கன்னு ஒருவேளை கேள்வி வரும், அதனால என்ன சொல்லிடுங்க, உங்கள் கடிதத்தில் நீங்கள் அவசரமாக வர சொன்னனால நான் வந்தேன். ரெண்டாவது கேள்வி, குதிரை எப்போ வரும்னா ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும். ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்லி நீங்கள் மன்னன் எதையும் பண்ணிடுவான், உங்களுக்கு துயர் கொடுப்பான், துன்பம் தருவான் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், பயப்படாமல் நீ போன்னு சொல்லி
என்ன பண்ணார் சுவாமி மாணிக்கவாசலுக்கு மீண்டும் ஒரு முறை திருநீர் பூசி அனுப்பிச்சுட்டார். அந்த அந்த இடத்துல நம்ம நின்னோம். அவர் திருநீர் பூசி 2024 கடைசியில் அவரை மதுரையை பார்க்க அனுப்பிச்சி விட்டு போனது தான் நம்மளாம் 20 நாள் அங்கே நம்மளும் சுற்றிட்டு இப்போதான் இன்னைக்கு காலையில் தான் வாதவர்பான புத்தகத்தை தேடி எடுத்து அப்படிங்க உட்கார்ந்துருக்கிறோம். தொன்மதி குலத்து மன்னன் 101வது பாட்டு. இது திருப்பெருந்துறை சருக்கத்தில் 101வது பாட்டு. இந்த புஸ்தகம் கையில் வச்சிருக்கிறவங்க 59வது பக்கம், 59வது பக்கத்தில் தொன்மதி குலத்து மன்னன். தொன்மதி குலம்னா சந்திர பரம்பரையில் வந்த மன்னன், பாண்டிய மன்னன். தொன்மதி குலத்து மன்னன் துயர் செய்வான் என்று சற்றும் நின்மனம் கவர்ச்சி கொள்ளாது. அவன் மன்னன் ஏதோ தீங்கு செய்வான், நம்ம கேட்பான், என்ன பிற பணத்தை கொடுத்து அவன் சும்மா இருப்பானா, அதனால அவன் ஏதாவது தண்டனை கொடுப்பான், அப்படிலாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாங்கிறார். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது எப்படி சொன்னார் பாருங்க, ஒரு வார்த்தைப்பட்டார், சற்றும் நின்மனம் கவர்ச்சி கொள்ளா. அதை பற்றி ஏன் இந்த சற்றும்ங்கிறத நான் திரும்ப வாசிச்சேன்னா, பின்னாடி அவரை கொண்டு சிறையில் போடுறாங்க. அப்போ கடவுள் முனிவர் சற்றும் முட்டு அயற்சி கொள்ளார்னு போடுறார் வார்த்தையை. அவர் ஜெயிலுக்கு கூட்டு போறாங்களாம், அவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படலையா. அவர் அங்க அதே வார்த்தை. இதுதான் இந்த ஆசிரியர். ஏன்னா சொல்ல வேற ஒரு சொல் போட்டா கூட என்ன ஆயிடும்னா, சரி சார் அவர் சொல்றவரு இன்னும் நீங்க சற்றும் கவலைப்பட வேணான்ட்டாரு, இருந்தாலும் இவருக்கு கொஞ்சம் அந்த கவலை இருந்திருக்கு, அதுதான் இப்படி வெளிப்படுது அப்படின்னு தெரிஞ்சிடும்னே என்ன பண்ணாரு, இந்த வார்த்தையை அப்படி போடுவார். அதே வார்த்தை. கவிஞர்களுக்கு வேற வார்த்தை இல்லாம இல்லை. ஏன்னா அந்த உரைப்பு எங்கனையும் குறைஞ்சிடக்கூடாது, அதுக்காக அதே வருது. ராமாயணத்துல ராமன் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே ராமன் முகத்துல ஒரு பெரிய மலர்ச்சி இருந்தான். அந்த அலர்ந்த செந்தாமரை போல்னார். அப்படி ஒரு மலர்ச்சி. கொஞ்ச நேரத்துல கதையெல்லாம் மாறிடுச்சு. முடிஞ்ச உடனே ராமா நீ காட்டுக்கு போகணும் அப்படின்ட்டான். இப்ப ராமனுடைய முகம் எப்படி இருந்தது ஒரு கேள்வி. வேற என்ன மாதிரி ஒரு வார்த்தையை போட்டிருந்தாலும் என்ன ஆயிடும்னா, சரி சார் அவர் வெளிக்காட்டிக்கல, இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஒரு மனசுல கஷ்டம் தெரியுது இல்ல முகத்துல அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு கம்பன் என்ன பண்ணாம பாருங்க, 10,000 பாட்டு எழுதுனாங்க கம்பன். அந்த இடத்துல வேற வார்த்தையை படாம அந்த அலர்ந்த செந்தாமரை போல் எழுதிட்டான். நீ அதாவது இப்ப நம்ம ராமாயணம் சொல்றோம், ஆனா எதுக்கும் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய மேலான நிலை ஆகிய இருவினை ஒப்புக்கு இதுதான் உண்மை. இருவினைப்பு நம்ம படிக்கிறோம். இருவினைப்பு என்பது நல்வினையால் வருகிற நன்மை, எந்த வினையால் என்பது ஒரு சேர பாவித்தல் அப்படின்னு ஒன்றும் புரியாமலே சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் இருவினைப்பு. நீ நாளையிலிருந்து நீ இந்த நாட்டை ஆளப்போகிறாய் என்று சொல்லும் பொழுதும் ஒரு புன்முறுவல். ராமா நீ நாளையிலிருந்து 14 ஆண்டுகள் காட்டுக்கு போறாய், அதுக்கும் அதே புன்முறுவல். இதுதான் இருவினைப்பு. அதை சொல்லார். ஏன் சொல்றேன்னா கம்பன் அதே மாதிரி இங்க சுவாமி சொல்றான், சற்றும் நின் மனம் கவர்ச்சி கொள்ளாது. கொஞ்சமும் நீ கவலைப்பட வேண்டாம் போ. மன்னன் இதுவும் கேட்பான். சற்றும் நின் மனம் கவர்ச்சி கொள்ளாது ஒளிகையன நீர் சாத்தி. சுவாமி தண்ணீர் பூசுவாங்க. ஏற்கனவே தீட்சைப்ப பண்ணா திரும்பவும் நீங்க இதெல்லாம் பழக்கம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா நம்ம அடியார் உள்ள வீடுகள் எல்லாம் இருக்கும், இருந்தாலும் சொல்றேன், பிள்ளைங்க வெளியே போறாங்க, பள்ளிக்கூடம் போறாங்க, ஊருக்கு போறாங்கன்னா பெற்றோர் காலில் விழுந்து வணங்கி திருநீர் பூசுறதுங்கிறது நம்ம பண்டை வழக்கம். நம்ம வீடுகள் எல்லாம் இருக்கு. அது எல்லா பக்கமும் அந்த நம்ம எடுத்து சொல்லணும் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா தெரிய மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு. இப்போ சொல்லணும் இது இங்க எப்படின்னா சுவாமி தெரிஞ்சு. ஏன்னா இங்கேருந்து ஒரு யாத்திரை கிளம்புறாரு, இங்கேருந்து மதுரைக்கு போப்பாரு, அதனால பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு. அதனால என்ன பண்ணாரு, நீர் சாத்தி சுவாமி பண்ணி வைக்கிறான். பொன்மணி கலங்கள் நல்கி, அதுதான் சிறப்பு. அந்த பாட்டில் அன்னைக்கு சொல்லும் பொழுது அவர் எப்படி இருக்கிறார்னா, பறந்து விரிந்த கோலமா, முடியெல்லாம் சிகையெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணல, அப்படி இப்படி பறந்து ஒரு கோவணம் மட்டும் தரித்து கொண்டு, மன்னர் மந்திரியாக வரும்பொழுது இருந்த மாலை மரியாதைகள், ஆடை, பட்டு, பீதாமரங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் கீழே ஒரு கீழார் ஓவனமும் சுந்தரர், அது மாதிரி கீழே ஒரு கோவணமோ, மேலே முடி கூட ஒரு பறவை, அப்படித்தான் இருந்த கோலம். அதுக்கு மேலே கழுத்தில் என்ன இருந்திருக்கும், உத்திராட்ச மாலை இருந்திருக்கும். இவ்வளோதான் அங்கே இருந்திருக்கு. அதை இப்போ என்ன பண்ணுறான், நீ போகிற இடம் அரச சபை, ரெண்டாவது அங்கேருந்து நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி. இதுதான் சுவாமியோட பெரிய நயம் சார். அவன் எவ்வளவு கவனமாக இருந்தான் பாருங்க. நாளைக்கு யாராவது இந்த பணத்தெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துட்டேன்னு நாளைக்கு பேசிடக்கூடாது. எப்படி வந்தியோ அப்படி நீ போகணும். அதனால எப்படி அனுப்பிச்சான்,
பொன்மணி கலங்கள் நல்கி, போடுறதுக்கு இதெல்லாம் தங்க மாலை அது இதெல்லாம் எப்படி வந்தாலும் அதே மாதிரி இன்னும் நல்கி, பூந்துகில் பிறவும் தந்து, பூந்துகில்னது அப்படின்னா நல்ல ஆடைகள், தூயில்னா ஆடை, பூந்து நல்லா புதுசு புதுசா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நல்ல கோட் சூட் படி ஜம்முன்னு போய் இறங்குங்க அப்படின்னு அனுப்புறான் மந்திரிய. பூந்துகில் பிறவும் தந்து மண்மன துவகை கூற மந்திரி பான்மை செய்து, மண்மன துவகை கூற, அந்த மன்னன் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடையும் இந்த கோலத்தை. ஏன்னா அங்க போனவன் என்ன சொல்லி வச்சிருக்கான், பண்டார மாதிரி தெரியுறாருங்க. அது ஏன் கேட்குறீங்க மன்னா, வெளியே சொல்ல முடியல. இங்கேருந்து போகும்பொழுது ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தா அது வேற, இப்போ இருக்க ஃபோட்டோ வேற ஆளு அப்படின்னு வந்து போய் சொல்லியிருக்கான். அதனால மந்திரி மனசுல மன்னன் நினைப்பான், எப்படி இருப்பான், ஆஹா நம்ம மந்திரி தென்னவன் பிரம்மராய் என்ன மந்திரிகளுக்கெல்லாம் முதன் மந்திரியா எந்த ஒரு கோலத்துல எப்படி ஒரு பெருமைக்குரியவனா நம்ம வச்சிருந்துருக்கிறோம். அந்த ஆள் ஏதோ கோமணத்தை கட்டிட்டு ஏதோ இது பண்ணிட்டு அலையிறான்னு சொல்றாங்க இவங்கெல்லாம் வந்து அப்படின்னு அவன் நினைக்க, சுவாமியை உடைச்சான். அதை எப்படி கொண்டு அனுப்பிச்சு விட்டான்னா, மண்மனத்து வகை கூற, இந்த இடத்துல கூறன்னா ரொம்பன்னு அர்த்தம். கூறன்னு வல்லினம் போட்டா சொல்றது, கூறன்னு இடையினம் போட்டா நிறையன்னு அர்த்தம். அதனால மண்மனத்து வகை கூற அப்படின்னா மந்திரி ரொம்ப, மன்னன் ரொம்ப மகிழுமாறு மந்திரி பான்மை செய்து, மந்திரி பான்மை செய்து. அதுல கூட ஒரு நயம், மந்திரியாய் அனுப்பலையாம், மந்திரி மாறி அனுப்பிச்சான். மந்திரி பான்மை செய்துன்னா அவன் இப்ப என்ன செய்ய, மந்திரியாய் செய்து அப்படி அனுப்பல. சுவாமிக்கு இவர் மந்திரியா இருக்குன்னு நினைப்பில்லை. ஆனால் அவன் என்ன பண்ணா, மந்திரி பான் மேக்கப் மட்டும் மந்திரி மாதிரி போட்டு விட்டுருக்கு, ஆனா மந்திரியா இல்லை. இந்த நயமெல்லாம் கடவுள் மாமுனிவர் அப்படி சொல்றார். அதை எடுத்து உரையாசிரியர் புண்ணியமான அந்த ஆள் காட்டுறான், எல்லாம் நம்ம தெரிய மாட்டோம். சுந்தரருடைய திருமணம், முதல் திருமணம், அதாவது முதல் திருமணம்னா அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. சடங்கு விஸ்வாச்சாரியாருடைய மகள். இப்போ அந்த சேக்கலார் சமையல் ரொம்பலாம் சொல்லுவார், அந்த சடங்கு விஸ்வாச்சாரியர் மகள் அந்த அந்த பொண்ணுக்கு அலங்காரம்லாம் பண்ணியிருக்கு, மாப்பிள்ளைக்கு அலங்காரம்லாம் பண்ணியிருக்கு. அதெல்லாம் திருமண கோலம் இல்லையா. அதனால மணமகன் ரொம்ப அலங்காரத்தில் வர்றார், மணமகள் மேலே காலையில் சூரியன் மேலே வருதான். அது வந்து அந்த சூரியன் வந்தது வந்து அந்த திருமணத்தை பார்க்கறதுக்கான். அவர் இயற்கை வர்ணனை சொல்ல, சேக்கலார் சுவாமி என்ன சொல்லிவிடுவாரு, திருமண கோலம் பார்க்க கதிரவன் துயிலெழுந்தான்பர், காலையில வந்தான். சீகேசை எழுதுறார், அவன் திருமணத்தை பார்க்க இல்லை, அதனால திருமண கோலம் மட்டுமே பார்ப்பதனால் சேக்கலார் திருமண கோலம் பார்க்கன்னு எழுதினார். ஏன்னா அந்த கல்யாணம் தான் நடக்கலையே, அதனால திருமணம் பார்க்கன்னு சொல்லல சேக்கலார். இப்போ நம்ம காலையில் போனால் நம்ம கல்யாணம் போனால் என்ன சொல்லுவோம், யாரையும் கேட்டால் கல்யாணம் விடுங்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். கல்யாண கோலத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லுவோம், கல்யாணம் பார்க்க போகிறோம்னு தான் சொல்லுவோம். சூரியன் கல்யாணம் பார்க்க வந்தான்னு சொல்லியிருக்கணும், அவன் அங்கே கல்யாணம் நடக்க போகிறது இல்லையா. அதனால சேக்கலார் வந்து அவருடைய இது எப்படி இருக்கு பாருங்க, தீர்க்க தரிசனம். அதனால என்ன சொன்னார், சூரியனை திருமண கோலம் காண. ஏன்னா அங்கே எல்லா கோலம்லாம் இருந்தது, அதுதான் கடைசி நேரத்தில் நம்மால் வந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டார். ஆனால் அது வரைக்கும் எல்லாம் இருந்தது, திருமண கோலம் தான். அங்கே எல்லாம் இருந்தது, பந்தல் இருந்தது, மேடை இருந்தது, எல்லாம் இருந்தாங்க, மேலக்காரம் இருந்தது, பூக்காரம் பந்தக்காரம் எல்லாம் நின்னாங்க. கொஞ்சம் இன்னொரு அரை மணி நேரம் லேட்டாக இருந்தால் கல்யாணம் ஆயிருக்கும். அந்த அளவு அந்த தானே வந்து தடுக்கிறாரு. அதனால் வந்து அப்போ என்ன, சூரியனை வந்து திருமண கோலம் காணன்னு, திருமணம் காணன்னு சொல்லலை. இந்த நயத்தை வந்து சிகேசை எழுதுறாரு. அருணகிரி மல்லியார் பின்னாடி அதை எடுத்து ரொம்ப சிறப்பாக காட்டுறாரு. அது மாதிரி இங்க இவர் என்ன பண்ணாரு, மன்மத துவகை கூற மந்திரியாய் செய்துன்னு கொள்ள, மந்திரி பான்மை செய்து மந்திரி மாதிரி அனுப்பிச்சு விட்டார்னார். அப்ப மந்திரி மாதிரி அனுப்பிச்சு விட்டார்னு சொன்னார். இதுதான் நம்ம போன வாரத்துல நிறைவு செய்த பகுதி. இப்ப இவர் நீ போயிட்டு வான்னு சொல்ல, ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா அன்னைக்கு முடிக்கும் பொழுது ரொம்ப உற்சாகமா கொண்டு முடிச்சோம். ஏன்னா சுவாமியே வந்து பொண்ணு அணிகலன்கள்லாம் அணிவித்து திருநீர் சாத்தி வச்சு, அந்த மன்னனை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ மந்திரி மாதிரி அவன் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி போன்னு சொல்லி அனுப்பிச்சுன்னு நம்மளும் 2024 வருஷத்தை அப்படி சந்தோஷமாக அனுப்பிச்சு 2025 உள்ளே வந்தோம். இப்போ இன்னையிலிருந்து போகிறதெல்லாம் ரொம்ப பக்தியாக போகுது. சொல்ற, தென் திசைக்கு அதிபன் தன்வால் சென்றிது கொடுத்து காண்டி என்று நன்மணியும் நல்கி ஏகன விடுத்த பின்னர். முதல்ல சுவாமி என்ன பண்றான், தென் திசைக்கு அதிபன் பாண்டிய மன்னன். அப்ப வந்து என்ன தெரியுதுன்னா, பின்னாடியும் வருது, அது சேர சோழர்கள் எல்லாம் இந்த பாண்டிய மன்னனுக்கு கீழே இருந்திருக்கிறார். அந்த மும்மன்னர்களும் வந்து மூவேந்தர்களும் ஒவ்வொரு நேரத்தில் ஒருத்தர் சாதியா இருக்கான். இப்ப ராஜேந்திர சோழன் காலத்துல நம்ம சேர பாண்டியெல்லாம் அடங்கி இருந்திருப்பாங்க.
அவங்களுக்குள்ள ஒருத்தர் அந்த ஒரு நாட்டில் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்தர் சிறப்பா இருந்திருக்காங்க. இந்த காலம் மாணிக்கவாசர் இந்த காலத்துல இந்த அரிமர்த்தன வாண்டியன் வந்து சேர சோழர்களுக்கெல்லாம் மேல இருந்திருக்கிறான். அதனால சுவாமி சொல்றாரு, என்ன சொல்றான் பாருங்க, தென் திசைக்கு அதிபன். இந்த தெற்கு திசைக்கே அதிபன் இவன் தான். யாரு? பாண்டிய மன்னன். சுவாமி சொல்றார், தென் திசைக்கு அதிபன் தன் வாள் சென்று, மாணிக்கவாசர் சொல்றார், நீ அவன்கிட்ட போய் கொடுத்து காண்டி என்று, இதை கொண்டு அவன்கிட்ட காமி அப்படின்னு சொல்லி, என்று நன்மணியும் நல்கி. என்ன பண்ணார்? ஒரு அருமையான விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கத்தை சுவாமி கொடுக்குறார். அது என்ன அப்படின்னா, அங்கே போய் குதிரைக்கு என்ன அட்வான்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு, அந்த மாதிரி ஒரு ட்ரேடு அக்ரிமெண்ட் போட்டாச்சுங்கிற மாதிரி இந்த மாணிக்கத்தை கொண்டு கொடு. அப்போ அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனால் எல்லாம் வந்துடும், குதிரை வந்துடும் அப்படின்னா, யார்கிட்டையா கொடுத்த, எங்கே ஒன்றும் அட்லீஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பியாவது காட்டியான்ட்ட, அல்லது அவனுடைய இதை நம்பரை சொல்லுன்னு ஏதாவது ஒன்று கேட்பாங்கல்ல. ஆனாலும் என்ன பண்ணாரு சார் மன்னா, அவனே அக்னாலஜி பண்ணி இதை கொடுத்துருக்கான் பாருங்க, இதுதான் வந்து இது. குதிரை வந்த அன்னைக்கு நம்ம இதை காமிச்ச உடனே நம்மகிட்ட குதிரையை கொடுத்துருவான். அப்போ மன்னருக்கு ஒரு திருப்தி வரும். அதுக்காக என்ன பண்ணா, சுவாமி கொடுத்த மாணிக்க வாசகருக்கு சுவாமி கொடுத்த மாணிக்கம், மாணிக்கத்துக்கு மாணிக்கம் கொடுக்குறாரு இல்லைங்களா? அது கொடுக்குறாரு. சுவாமி கொடுத்தாங்கன்னா பின்ன எப்படி இருக்கும் பாருங்க. தென் திசைக்கு அதிபன் தன் வாள் சென்று இது கொடுத்து காண்டி காட்டு என்று நன்மணியும் நல்கி. நன்மணினர் ஏன்னாரு, அது சுவாமி கொடுத்ததால நன்மணி. ஏனைய மணிகளுக்கெல்லாம் உயர்ந்தது அது, ஏன்னா அது சுவாமி கொடுத்தது. அதனால நன்மணியும் நல்கி ஏகன விடுத்த பின்னர், போயிட்டு வாங்க எல்லாம் கொடுத்து டாட்டா பை பைன்ட்டார் சுவாமி, போயிட்டா அப்படின்னு ஏகன போயிட்டா விடுத்த பின்னர் இவர் உடனே ரைட் அப்படின்னு கிளம்பிட்டாரான்னு. மனுஷன் அள வச்சுட்டான். நம்ம சொல்ற, கன்றாகல் புனிற்றா என்ன கசிந்து இரு கண்ணீர் வார நின்று நின்று. ஐயோ அப்பா, கன்றாகல் புனிற்றா என்னன்னு, தாயை பிரிந்த கன்று போக முடியாம நிக்கிற மாதிரி நிக்கிறாராம். அங்கேருந்து கிளம்பலையா? கன்றாகல் புனிற்றா என்ன, பிடித்தான்னா ஈன்ற பசு, அதை விட்டு அந்த கன்று நகல முடியாம நிக்கிற மாதிரி அங்க நிக்கிறாராம். கன்றகல் புனிற்றா என்ன கசிந்து இரு கண்ணீர் வார நின்று, திரும்ப ஒரு ஆழ்ந்தப்படும், நின்று இறைஞ்சி. போகலையா? அந்த நின்று நின்றுன்னு ரெண்டு வார்த்தை போடுறாரு. ஏன்னா போகணும்னு நினைக்கிறாராம், போக முடியலையா? நின்று முதல்ல இல்ல, சரி போய்த்தானே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாராம், போக முடியலையா? நின்று திரும்பவும் இறைஞ்சி, பெருமான வழிபாடு செய்யற. நின்று நின்று இறைஞ்சி ஐயா, ஒரு வார்த்தை போட்டார், நீத்தியோ என்று நொந்து. நீத்தியோன்னா என்னை நீ நீக்கிட்டியோ, என்னை நீ போச்சு சொல்லிட்டேன்னா அவ்வளவுதானா, நீ கொடுத்த தீட்சையும் உங்க கூட போய் இருந்த காலமெல்லாம் இனிமே எனக்கு கிடைக்காதா அப்படின்ட்டு அங்க அப்பமே அழுதுறாரு. எப்படி அழுதுறாரு? சரி சுவாமி, நான் இப்போ ஒன்று கொடுக்குறேன், குதிரையோடு நீங்கள் சீக்கிரம் வந்து சேருங்க, அதுக்கப்புறம் அப்படிலாம் சொல்லலை. இங்கேருந்து போன்னு சொன்ன உடனே, ஏன்னா அவன் என்ன போன்ட்டான், அதனால போன்னு சொன்ன உடனேயே கண்டகல் புனிற்றா என்ன கசிந்து இரு கண்ணீர் வார நின்று நின்று இறைஞ்சி ஐயா நீத்தியோ என்று நொந்து. நீத்தியோ என நொந்துங்கிற, ஏன்னா சுவாமி கை விட்டான்னா அப்புறம் யார்கிட்ட போக முடியும்? இப்போ வேற யார் இருந்து கை விட்டாலும் நம்ம என்ன சொல்லிக்கலாம், நாங்களாம் ஒன்றும் கவலைப்படலைங்க, எங்களுக்கு எங்க பெருமான் இருக்கார் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப பெருமான்ட்டு தான் டீல் நடந்துட்டு இருக்கு. அவன் போயிட்டு வான்னு சொன்னான்னா எங்க போ இல்லைங்களா? வேறு புகழேது உனக்கு அம்புலி ஆடவாவேம் பாரு சுந்த சிவஞான சாமி. அருளாது இவன்கடியில் வேறு புகழேது உனக்கு, சந்திரனை பார்த்து பாடுவார் பிள்ளையார், தன்னுடைய குழந்தையா வச்சு பிள்ளைத்தமிழ் பாடுவார். அதுல அந்த சந்திரனை விளையாடுறதுக்கு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும் பொழுது சொல்லுவார், இவன் மட்டும் அருளலைன்னா உனக்கு வேற புகலிடமே கிடையாது. ஏன்னா சுவாமியினுடைய நாட்டை விட்டு வேற எங்க போக முடியும்? அதனால சொல்றாரு, அருளாது இவன் கடியில் வேறு புகழேது உனக்கு அம்புலி ஆடவா வேம்பர். அதனால நம்ம வந்து சுவாமியே நம்மளை விட்டான்னா எங்க போக முடியும்? அதை சொல்றார், நின்று இறைஞ்சி ஐயா நீத்தியோ என்று, என்னை நீத்துட்டு என்னை நீக்கிட்டியாப்பா நீ என்று நொந்து. அங்கன ஒரு ஓமை கையாள்ற, அது ரொம்ப சிறப்பு. கந்தகல் புனிற்றா என்ன, பெரிய புராணத்துல அந்த ஓமையை கையாள்ற. தாயை விட்டு நீங்குகிற கன்று போல, தாய் பசு விட்டு நீங்குகின்ற கன்று போல. இது சுவாமி அந்த அடியார் அங்கே வரும் பொழுது பெரிய புராணத்துல
எனக்கு தெரிஞ்ச 3 இடங்கள்ல இந்த இந்த ஓமையை கையாளுறார். இன்னும் வேற இடங்கள் இருந்தாலும் பார்த்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச 3 இடத்துல சொல்றார். முதல்ல அவரை ஆட்கொண்ட உடனே திருவெண்ணைநல்லூர்ல அருள்துறையில அவர் ஆட்கொண்ட உடனே காட்சி கொடுத்துட்டு சுவாமி சொல்லார், நன்புலம் அறையோர் முன்னர் நாம் தடுத்தாண்டோம் என்றார். நாம் தான் உன்னை தடுத்து ஆண்டதுன்னு சொன்ன உடனே தான் இவருக்கு வந்தது சுவாமி. ஏன்னா இவ்வளவு நேரம் என்னடா நீ பித்தனோ நீ அப்படின்லாம் பேசினவரு இப்பதான் அது சுவாமின்னு தெரிஞ்ச உடனே துடிச்சுட்டானா மனுஷன். சுவாமி அப்படியே சேக்கலா சுவாமி சொல்ற, என்றெழும் ஓசை கேளா ஈன்ற ஆண் கனைப்பு கேட்ட கன்று போல். சுவாமி அதாவது தாய் பசுவை விட்டு பிரிஞ்ச கன்று அம்மா பசுனுடைய குரலை கேட்ட உடனே எப்படி மகிழ்ச்சி ஆயிருமா, அது மாதிரி சுவாமியுடைய குரலை கேட்ட உடனே மகிழ்ச்சி ஆனாராம் சுந்தரன். இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்தது இல்ல, எப்படி சொல்றார், ஈன்ற ஆண் கனைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பியாரூர் கரசரணாதி அங்கம் துன்றிய புலகமாக தொழுதகை தலைமேலாக மன்றுளீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டுதென்றார். மன்றுளீர் அப்படின்னா மன்றில் இருக்கக்கூடிய பெருமான், மன்றுடையான்னா சுவாமி. மன்றுளீர் வலிய மன்றுளீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டது. நீரா பெருமான் என்னை வந்து ஆட்கொண்டது, அது தெரியாமல நான் இருந்தேன்னு அந்த இடத்துல ஒரு இடம் சொன்னார். இன்னொரு இடத்துல சுவாமி சொல்ற மாதிரி ஒரு திருவையாறுல சேரமான் பெருமாளோட வாரார். ஆத்த கடக்க முடியல, வெள்ளம். அங்க நின்னுதான் பதியம் பாடுறார். பரவும் பரிசு ஒன்று அறியேன், பண்டே உம்மை பயிலாதேன், இரவும் பகலும் இணைந்தாலும் எய்த மாட்டேன், நான் கரவில் அருவி கமுகு உண்ண தெங்கங்குலை கீழ் கருப்பாலை அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அப்படின்னு. ஓலம் ஓலம்னு தான் பொருள். கூட அடிகளோ என்பதுதான் பதிப்புல எல்லாம். அருணையார் அடிகேளோ அப்படின்னு எழுதுறார். அப்படிதான் சொல்லணுங்கிறாரு. அது ஏதோ இருக்கட்டும். அடிகேளோங்கிறார். பொதுவா எல்லா பதிப்புகளும் அடிகளோ அப்படின்னு தான் இருக்கு. அப்படி வேந்தை காந்தாரம் பண்ணல ஒரு பாட்டை காந்தார பஞ்சமத்தில் பாடுறாரு. அதை சொன்ன உடனே சுவாமி அங்கே இருந்து இப்ப திரும்ப அவன் ஓலம்ங்கிறான். ஏன்னா அபாயத்துல இருக்கும் பொழுது ஒரு குரல் இப்படி கொடுத்தா அந்த குரலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அங்கிருந்து நாங்கள் உதவி செய்கிறோங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுக்கு அது ஓலம்னு சொல்லணுமா அங்கிருந்து. அது சுவாமி காட்டுறான் நமக்கு. அதை அந்த இடத்துல அருமையான சொல்றார். மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் சுவாமி, மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் தொல்லை ஐயாற்றில் ஐயார்ல கன்று தடை உண்டு எதிரழைக்க கதறி கணைக்கும் புனிற்றாவோல். அதாவது இவர் சத்தம் கொடுத்தார் ஓலம்னு. அதுக்கு சேக்கலார் சுவாமிகள் சொல்றாரு, தாய்ப்பசு கன்று எங்கிருந்தோ சத்தம் கொடுக்க கேட்ட உடனே அந்த தாய் பசு எப்படி கதறி திரும்ப பதில் சொல்லுமோ சுவாமி அப்படி பதில் சொல்றானா சுந்தரருடைய கேள்வி. இதுக்கு அங்க அப்படி சொல்றாரு, கன்று தடை உண்டு எதிரழைக்க கதறி கணைக்கும் புனிற்றா போல். சுவாமி கதறிட்டானா, கதறி கணைக்கும் புனிற்றா போல் ஒன்றும் உணர்வால் சராசரங்கள் எல்லாம் கேட்க ஓலம் என நின்று மொழிந்தார். பொன்னிமான் அதியும் நீங்கி நெறிகாட்ட அவர் ஓலம்னார். காவிரி இடம் கொடுத்தது அப்படின்னு அந்த இடத்துல சுந்தரரையும் அதே மாதிரிதான் கன்று சுந்தரர் சுவாமியினர். கடைசியா வெள்ளானை சர்க்கத்துல போக முன்னாடி அங்கான ஒரு இடத்துல சொல்ல, வெள்ளானை சர்க்கத்துல தான் கொண்டாடுறார் இந்த செய்தியை. இவர் மேல போயிட்டார். அதில் போய் சென்று கண்ணுதல் திரு முன்பு மேல போயாச்சு. கதை முடிய போது இப்போ போய் தான் என்னை முன்படைத்தான்லாம் பாடி எல்லாம் பண்ணி மேல கைலாயத்துக்கு உள்ள போயாச்சு. சென்று கண்ணுதல் முன்பு சுவாமி முன்னாடி, கண்ணுதல் சுவாமி நெற்றி கண்ணுடைய முன்பு திரு முன்பு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து எப்படிலாம் சொல்லார் பாருங்க. சுவாமி முன்னாடி போய் தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென. சேனிடை விட்ட கன்றுனா எங்கேயோ பிரிஞ்சு தனியா எங்கேயோ போய் கொஞ்ச நாளா பிரிஞ்ச கன்று இப்ப தாய் கன்றை பார்த்த உடனே எப்படியாச்சு அது மாதிரி சுவாமியை பார்த்த உடனே ஆயிட்டாராம் சுந்தரர். ஏன்னா இந்த உலகத்துக்கு போயிட்டு திரும்ப கைலாயத்துல சுவாமிகிட்ட போகும் பொழுது சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டணைந்ததென
காதலின் விரைந்து எய்தி நின்று போற்றிய தனிப்பெரும் தொண்டரை, இப்பாறு இருந்த தொண்டரை சுவாமி என்ன செய்யறான்னு, நேரிலை வலப்பாகத் தொன்றும், நேரிலைன்னு அம்மாவை பகிர்ந்து, நேரிலை வலப்பாகத் தொன்றும் மேனியர் ஊரனே வந்தனை என்றனர் உலகுய. ஊரனே வந்தனைன்னு வா வா வான்னு சொல்லணும் அவன் மேல வந்து, அந்த இடத்துலையும் வந்து கன்றுன்னு சொன்னார். இதுல ரொம்ப நுட்பம் என்னன்னா, இந்த எல்லா இடங்கள்லையுமே சுந்தரர் தன்னை கன்றாகவும் சுவாமியை தாய் பசுவாகவும் இப்படிதான் சேக்கலார் அமைச்சார். 3 இடத்துலையுமே அப்படிதான். ஆனா இங்க நம்ம வாதவூரர் எப்படி இதை சொல்றாருன்னா, கன்றகல் புனிற்றா என்ன, மாணிக்கவாசகர் தன்னை பசுவா நினைக்கிறார், சுவாமியை கன்று நினைக்கிறார். கன்று அகல் புனிற்றா என்ன, இந்த கன்றை விட்டுட்டு போக முடியல இந்த பசுவால. எந்த கன்றை? சிவபெருமான்கிற கன்றை விட்டுட்டு போக முடியாத பசுவா. பெரிய புராணத்தை இவ்வளவு நேரம் சொன்ன இடங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, அடியாரை கன்றாகவும் சுவாமியை தாய் பசுவாகும். 3 இடமும் அப்படிதான் இருக்கு. ஆனா வாதவூரடிகள் எப்படி இது பண்ணாரா, கடவுள் மாமுனியர் ஓமையை எப்படி கையாண்டார், தாய் பசுவை விட்டு போன கன்று போல மாணிக்கவாசகர் போனார்னு சொல்ல, கன்றை விட்டுட்டு போக முடியாம தாய் பசு நிக்குதுங்கிறார் இந்த இடத்துல. கன்றகல் புனிற்றா என்ன கசிந்திரு கண்ணீர் வார. உண்மையிலே வாதவூரடிகள் பிராணம் இங்க சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஐயா, எல்லாருக்கும். ஏன்னா இதுக்காக பெரிய புராணத்தை கடந்த ஒரு 10 நாள் உட்காந்து தடவை தேடினேன். ஒரு இடத்துல இந்த ஓமைய பெரிய புராணத்துல கொண்டாடார். அது சுந்தரத்தை கிடைக்கல, கண்ணப்ப நாயனார் புராணத்தை கொண்டாடார். இதே மாதிரி சொல்றார், அருமையா சொல்றார். போதுவர் கண்ணப்ப நாயனார் வந்து சுவாமியை பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இப்ப வந்து அங்கேருந்து போகணும்னு நினைக்கிறாராம், போக முடியலையா. போது வர்ற கொஞ்ச தூரம் போனாராம், மீண்டு செல்வர் திரும்ப சாமிட்டு வந்துட்டாராம், விட்டுட்டு போக முடியாம. அப்படி கொஞ்சம் தூரம் போவாராம், ஐயோ சாமி தனியா இருக்காரு அப்படின்னு திரும்ப வந்துடுவாராம். மீண்டு செல்வர் புல்லு வர்ற, புல்லு வர்ற கட்டி பிடிக்கிறது, சுவாமி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாராம். புல்லு வர்ற மீள போவர், அப்புறம் சரி போயிடலாம், ஏன்னா போயிட்டு கீழே இறங்கணும், மாலை பொழுதாது, அதனால மீள போவர் காதலின் நோக்கி நிற்பர். அப்படி போனாராம். சேக்கலார் சார் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம் நம்மெல்லாம். ஏன்னா சேக்கலாருடைய வாக்கு படிக்கிற அளவுலையாவது இருக்கமே, புரியுதோ இல்லையோ, ஏதோ படிக்கவாது இருக்குமே. என்ன சொல்றாரு அப்படியே சொல்றாரு சார். நீங்க இதெல்லாம் நான் இது இப்படிதான் பாக்குறேன். நீங்க ஹாஸ்டல்ல கொண்டு பிள்ளைய விட்டுட்டு வர்ற அம்மாக்கள் அப்பா எப்படி இருக்கும் பாருங்க, எங்கேயும் வர முடியாது. அப்புறம் கொஞ்சம் அப்புறம் திரும்ப உள்ள போவோம், நல்லா படிப்பா ராஜா, நல்லா சாப்பிடு, நல்லா பார்த்துக்கோ, ஒரு நாள் கூட இதை தான் 10 நாள் தான் சொல்லிட்டு இருக்கு. அவன் ஒன்றும் கவலை பண்ண, நீ போமா அம்மா அப்படின்னா. ஆனால் நம்ம எல்லாத்தையும் சொல்லி திரும்ப அங்கேருந்து கிளம்பி வாரான், வந்து ஒரு 10 ஸ்டெப் வந்து திரும்ப அந்த ஹாஸ்டலே பார்த்து நிற்கும், நல்லா இருப்பான்ல, தான் அவன் தனியாக இருந்ததே இல்லை இது வரைக்கும் இப்படின்னு. அதே மாதிரி கண்ணப்பன் செய்கிறாருங்கிறாரு. புல்லுவர் மீள போவர் காதலின் நோக்கி நிற்பர். அங்கேருந்து ஒரு 10 ஸ்டெப் வந்துட்டாராம், போக முடியல, அப்படியே நிற்கிறாராம் சுவாமியை பார்த்து. காதலின் நோக்கி நிற்பர் கன்றகல் புனிற்றா போல். இதே உண்மையை போட்டார். அந்த கன்றை விட்டு நீங்க முடியாத தாய்ப்பசு போல கண்ணப்பன் நிற்கிறார். கன்றகல் புனிற்றா போல் நாதனே அமுது செய்ய நல்ல மெல் இறைச்சி நானே கோதர தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன் என்றார். பெருமானே, நானே போய் உமக்கு அமுது, நல்ல மெல் இறைச்சி, நல்ல சாப்பிட்ற மாதிரி ஒரு பதத்துல யாரையும் வச்சு செஞ்சு இல்லை, நானே கோதர குற்றமில்லாமல் தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன் என்பார். ஹாஸ்டல்ல இருந்து பிள்ளை வாரான்னு வச்சுக்கோங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வேலைக்கு ஆள்லாம் இருந்தா கூட அந்த அம்மா அன்னைக்கு கிச்சனுக்குள்ள வந்துடும். இல்லை பிள்ளைக்கு இது பிடிக்கும், நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அன்பில், அது வரைக்கும் அவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் வீட்டில் ஆள் வந்து செய்வாங்க. ஆனால் அந்த பிள்ளை வரும் பொழுது நானே செய்யணும்னு அம்மாவுக்கு ஒரு ஆசை, பிள்ளைக்கு நான் செஞ்சு கொடுக்கணும், அப்படிலாம் செஞ்சு கொடுத்ததா வரலாறு வந்து. அதனால நானே அமுது செய்ய நல்மெல் இறைச்சி கோதர தெரிந்து, அந்த இடத்துல தான் ஓமையை இப்படி போடுறார். போதுவர் மீண்டு செல்வர் புல்லுவர் மீளப்போவார் காதலின் நோக்கி நிற்பர் கன்றகல் புனிற்றாபோல்.
பசுவை கன்றை விட்டு நீங்க முடியாத தாய் பசு மாதிரி கண்ணப்பர் அந்த சிவலிங்க பெருமானை விட்டு குடும்பத்தார் விட்டு வர முடியாம நின்று கதறாராம். இந்த ஓமையை அப்படியே எழுதுறாரு, அப்படியே போட்டார் கடவுள் மாமனி. கன்றகல் புனிற்றா என்ன, எத்தனோட பெரியவனம் படிக்கும், அங்கே படிக்கும், ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். எத்தனோட படிக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. அப்போலாம் இது புரியல. இந்த ஓமை எங்க இப்படி இவர் கையாளுறார்? ஏன்னா பெரியவனில் எங்க பார்த்தாலும் அடியவரை கன்றாகவும் பெருமானை பசுவாகவும் தான் பார்க்கிறோம். சுந்தரர் இடத்துல 3 இடத்துலையும் அப்படிதான் வருது. ஆனா கடவுள் மாமுனிவர் இப்படி மாத்தி போட்டாரே, இதுக்கு இடம் இருக்கா, இப்படி போடலாமா? எனக்கு அந்த ஐயம்தான் வந்து. ஏன்னா உதாரணத்துல வந்து இவர் இப்படி கையாண்டார்னா, கடவுள் மாமுனிவர் கையாண்டார்னா இடம் இருக்கும். ஆனா அந்த இடம் எங்க, ஒரு சான்று சொல்லணுமே. சேக்கலா சுவாமி எங்கேயா சொல்லியிருக்காரான்னு உட்கார்ந்து பதியமா தடவை தேடி கிடைச்ச உடனே பெரிய சந்தோஷம். அப்பா கண்ணப்ப நாயனார்ட்ட கிடைச்சார். அங்க சொல்றார் கன்றாகல் புனிட், அதே வார்த்தை பாருங்க. அதான் சுவாமி திருவோம் சார். நம்ம வேணும்னு நினைச்சா அவன் கொடுக்குறான் சார். வாயானை மனத்தானை மனத்துழுன்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் ராத்திரி 12 மணி 1 மணி 1:30 மணின்னு நான் உட்கார்ந்து தேடும் பொழுது அவன் கரெக்டா இதை எடுத்து கொடுத்தான். எப்படி எடுத்து கொடுத்தான் பாருங்க. கன்றகல் புனிற்றா போல், சேக்கலார் வார்த்தை, கடவுள் மாமுனிவர் வார்த்தை. கன்றகல் புனிற்றா என்ன, அப்படியே கண்ணீர் வார நின்று நின்று இறைஞ்சி ஐயா நீத்தியோ என்று நொந்து அப்படி கிளம்புறார். திருப்பெருந்துறையிலிருந்து இப்ப கிளம்புறார். விழிப்புணல் சிந்த சிந்த விண்ணவன் விடை பெற்றேகி சுழிப்புணல் வாவி சோலை சூழ் பெருந்திரையை நோக்கி வழிக்குறு துணையாயுள்ள வள்ளலைந்தெழுத்தும் ஓதி பழிச்சுறு தூதரோடு மதுரையும் பதியில் போனார். அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி வந்தது சொல்றார். விழிப்புணல் சிந்த சிந்தங்கிறார். விழிப்புணல் சிந்தனர் அப்படின்னா வந்து கண்ணீர் வந்து மழையா கொட்டுச்சான். அதை ஒரு தடவை சொல்லி கடவுள் மாமுனிவரால் இல்லை, நம்ம சில நேரங்களில் 2வது தடவை ஒன்று சொல்றோம்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய ஆற்றாமை. அதனால 2 தடவை சொல்றோம். அதே மாதிரி விழிப்புணல் சிந்த நிறுத்திட்டார். திரும்பவும் சிந்த 2 தடவை சொல்றார். விழிப்புணல் சிந்த சிந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடக்க வந்துகிட்டே இருக்குது, நிக்கவே மாட்டேங்குது. விழிப்புணல் சிந்த சிந்த விண்ணவன் விடை பெற்று, விண்ணவன்னா சுவாமி, அவர்கிட்ட சரி அவரே போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்ப கிளம்புறேன் அப்படின்னு கோலமெல்லாம் மந்திரி கோலமா தான் இருக்கு. வரும் பொழுது என்ன உற்சாகத்துல திருப்பெருந்துறைக்கு வந்தாரோ அந்த நோக்கம். இப்ப போகும் பொழுது போக முடியாம கிளம்புறார். வெண்ணவன் விடை பெற்றேகி சுழிப்புணல் வாவி சோலை சூழ் பெருந்துறையை நோக்கி அங்கிருந்து எல்லாம் கிளம்பி அந்த சோலை தடாகங்கள் அதெல்லாம் தாண்டி வழிக்கு ஒரு துணையாய் உள்ள, நம்முடைய பிரயாணத்துக்கு துணையாய் இருக்கிறது சுவாமி தான். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல எவ்வளோ பிரயாணம் பண்றோம். பெரிய பிரயாணம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா கேவல நிலையில ஆரம்பிச்சு வந்துகிட்டு இருக்கு, போய்கிட்டே தான் இருக்கோம். இப்போ சகல நிலையில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பயணம் எங்க போய் முடிய போகுதுன்னா சுத்த நிலையை நோக்கி போகுது. அந்த பயணத்துக்கும் யாரு கூட இருக்கான்னு சுவாமி தான் இருக்கு இல்லைங்களா? அதனால வந்து வானநாடனே வழித்துணை மருந்தேன்னா இங்கேருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு மட்டும் இல்லை, நாளை சுத்த நிலை போற வரைக்குமே அவன் கூட தான் இருக்கிறான். இதுக்கு முன்னாடியும் பயணத்துல அவன் தான் கூட இருந்தான். அதான் வழித்துணை மருந்து. மாசிலாமணியே மறைப்பொருளே ஏனமாயே ராமையும் எலும்பும் எடுதாங்கிய மார்புடையானே, அப்படித்தானே படுறார் திருவாவடுதுறையில சுந்தரர். அதனால அப்படி வழிக்கூறு துணையாயுள்ள, என்ன துணையா உள்ள இருக்குன்னார்? வள்ளல் 5 எழுத்தும் ஓதி. வழிக்கு துணையாய், வழி என்பது இந்த இடத்துல பிறவியில் இருந்து முக்தி நிலையை நோக்கி போற பயணம், அதுதான் வழிக்கு துணை. அப்படின்னா எல்லா பயணங்களுக்கும் துணையா என்ன இருக்குன்னார்? 5 எழுத்து. அதுக்கே நம்முடைய வேர்ப்பிள்ளை நிறைய மேற்கோள் காட்டி எழுதுகிறார். அந்த 5 எழுத்து தான் நமக்கு துணை அப்படிங்கிற இந்த பிரயாணத்துக்கு அந்த சிறப்புக்காக எழுதுகிறார். வழிக்குறு துணையாய் உள்ள வள்ளல் 5 எழுத்தும் ஓதி பழிச்சுறு தூதரோடு, அந்த தூதர்களோடு மதுரை எம்பதியில் போனார். வந்துட்டார், மதுரைக்கு வந்து சேர வந்து அதை கடவுள் மாமனி ரொம்ப வேகமாக சொல்லிட்டார். அங்கேருந்து கிளம்பினார், மதுரைக்கு வந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்றார். மதுரைக்கு வந்தாச்சு.
மதுரை மன்னவன் முன்னேகி. இப்ப மன்னன் முன்னாடி வர, ஏன்னா வந்து மதுரைக்கு வந்தாச்சு, நல்ல சாமி மன்னனை பார்க்கிறார். மதுரை மன்னவன் முன்னேகி ஒரு வார்த்தை போட்டார், மனமிலா வணக்கம் செய்து. அவனுக்கு வணக்கம் சொல்றதுக்கு மனசு இல்லையா மன்னனுக்கு. ஆனா சரி, அது ஒரு புரோட்டோகால், அதனால போடு வணக்கம் வச்சுக்கோ, வணக்கம் வச்சுக்கோ அப்படின்னு மனசுல இல்லை. ரொம்ப நுட்பம். ஏன் இதை சொல்றேன்னா, திருப்பெருந்துறைக்கு வரும் பொழுது சுவாமிய வந்து பார்க்கிறார். இருக்கட்டும், வேண்டாம் இருக்கட்டும். சுவாமியை பார்த்தார், அப்போ ஒரு வணக்கம் செஞ்சார். அதை எப்படி சொல்வார்னா, மனசுல வணங்கிட்டு வெளியே வணங்காம நின்னாரும்பார். ஏன்னா அப்ப சுவாமின்லாம் தெரியாது, தான் ஒரு மந்திரி, முதல் மந்திரி. அதனால போன உடனே புசுக்குன்னு போய் விழுந்து வணங்கணும்னு வச்சுக்கோங்க, மறுநாள் பேப்பர்ல கிழிச்சிருவான். ஏன்னா அவங்களுக்குன்னு சில புரோட்டோகால்லாம் இருக்கு. மந்திரி டக்குன்னு இவங்காலையும் போய் விட முடியாது. அதனால வந்து அங்க எப்படி வணங்கினார்னு சொல்வார். மண்டிய நெஞ்சினில் வணங்கி, குருநாதரை மனசுல வணங்கினாராம். வணங்கி வணங்கார் போல், வணங்காத மாதிரி மந்திரியார் மேன்மையுடன் வந்து நின்றார் அவர் முன்னாடி. சுவாமின்னு அப்ப தெரியாது, யாரோ குருநாதர் பாடம் சொல்றாரு, இது மாதிரி ஒரு குருநாதர்கிட்ட படிக்கணும்லாம் தோணுச்சு. அது அப்ப அந்த கதையெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஒருத்தர் போனாரு, வந்தாரு, பார்த்தாரு, அதனால இவர் வராரு. இப்ப வந்து சிவிகையில வந்து இறங்கி நேரம் சுவாமி அங்கன வந்து இறங்கல, கொஞ்சம் முன்னமே இறங்கி, அதுவும் சொல்றாரு, முன்னமே இறங்கி நடந்துதான் வர்றார். நேரம் முன்னாடி போய் இறங்கல. அந்த நாகரிகம்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு புராணத்துல. அதனால கொஞ்சம் முன்னமே இறங்கி, பெரியவங்க இருக்க இடத்துல நேரம் அங்கே முன்னாடி போய் இறங்கப்படாது, அங்கன இறங்கி அங்கேருந்து பௌவியமா தான் வாராரு. ஆனாலும் மந்திரி பார்த்தீங்களா, அதனால வந்தோடனே நேரம் யாரோ குருநாதர்னு காலில் விழுக்கூடாது, விழுந்தா மாலை மனசுல போட்டுருவான். அதனால வந்து என்ன பண்ணா, அருமையா சொல்றார், அந்த சிவஞானம் உணர்வார் அவர மந்திரி இவர மாணிக்கவாசர். அன்பு மண்டிய நெஞ்சினில் வணங்கி, அன்போட மனசுல வணங்கி, வணங்கார் போல், வெளியே வணங்காத ஆள் மாதிரி, மந்திரி யார் மேன்மையுடன் வந்து நின்றார். என்ன மந்திரி அப்படி வந்து நிற்கிறார். நீங்க கூப்பிட்டீங்க, நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து நிற்கிறார். இங்க இப்ப மன்னர் முன்னாடி வரார் மந்திரி. இங்க சொல்றார், மதுரை மன்னவன் முன் ஏகி மனமிலா வணக்கம் செய்து. இங்க அப்படியே மாத்திட்டு, சுவாமி முன்னாடி போகும்பொழுது நெஞ்சில இருந்தது, வெளியே காட்டிக்கல. இங்க நெஞ்சில இல்ல, வணக்கம் வணக்கம் அப்படின்னு போய் நிக்கிறாரு இப்போ வந்து. ஏன்னா மன்னர், அதனால அந்த மன்னருக்குல ஒரு கோவில். அதுதான் அவர் சொன்னார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படும் நடலையல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம். சுவாமியை தவிர வேற யாருக்கும் பணிவோம், பூமியில் எவருக்கும் அடிமை செய்வோம், பரிபூரணனுக்கு அடிமை செய்வோம். பாரதியார் பின்னாடி அதெல்லாம் அப்பர் சாமிகள் போட்ட போடு, பின்னாடி வந்து இவங்கெல்லாம் பாடின. அப்படிதானே சொல்றாரு, பணிவோம் அல்லோம். பணிவோம் அல்லோம்னா அது ஆணவம் இல்லை. இந்த இடத்துல பணிவோம் அல்லோம்னா சுவாமிக்கு நிகராக நாங்க யாரையும் வைக்கல, அதனால சுவாமியை தவிர வேற யாருக்கு அல்ல உலகம். தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரன் நற்சங்கரன் குலையோர் காதிர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவிடினையே குறுகினோமே. பெருமானுடைய திருவடிகள்ல நாங்க இருப்போம், பெருமானுடைய அடியாருடைய திருவடியில இருப்போம், வேற யாருக்கால இருக்க மாட்டோம். அதுதான் நெறி. அதுக்குதான் வந்து இங்க சொல்ல, மதுரை மன்னவன் முன்னேகி மனமிலா வணக்கம் செய்து கதிர்மதி சடையோன் ஈந்த கவின்கொள் மாமணி நல்கி எதிருற நின்ற போதில் இன்புற வழுதி நோக்கி விதிமுறை இருங்கு என்ன இருந்தனர் விரிந்த நூலார். மதுரை மன்னன் முன் ஏகி மனமிலா வணக்கம் செய்து, மனசுல வணக்கம் சொல்லல, ஆனா வெளியே மன்னா வணக்கம் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு, கதிர்மதி சடையோன் சுவாமி, கதிர்மதி சடையோன் ஈந்த கவின்கொள் மாமணி. கவின்னா அழகு, மண் அரசன் சரி இறைவன் கொடுத்த அந்த விலை மதிப்புரிய அழகான அந்த மணியை, மாணிக்கத்தை இப்போ மன்னா அங்க போன இடத்துல உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, கதிர்மணி சடையோன் ஈந்த கவின்கொள் அப்படின்னா ரொம்ப அழகு பொருந்திய, அப்புறம் சுவாமி கொடுத்தது இல்லை, அழகு பொருந்திய கொள் மாமணி நல்கி. அங்கன சொல்லும்போது மாமணின்னு, இங்கே அதே வார்த்தைப்படார், மாமணி நல், அங்க நன்மணியும் பாரு, இந்த இடத்துல மாமணிங்கிறார். அது ஏன்னா வெறுமன மணின்னே சொல்றது இல்லை, சுவாமி திருக்கரத்துல இருந்து வந்தது. அதனால மாமணி நல்கி எதிர் ஊற நின்ற போதில்,
மன்னர் அதை கொடுத்து அவர் முன்னாடி நிற்கிறார். நின்ற போதில் இன்புற வழுதி நோக்கி, வழுதினா பாண்டிய மன்னன், அவன் அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டான். ஏன்னா மன்னர் மந்திரியார் வந்த கோலம். அது மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் என்னமோ சொன்னாங்க நான் நினைச்சிட்டேன், ஆனால் மன்னன் எப்படி போனார் அதே மாதிரி வந்திருக்கிறார். வந்தது மட்டும் இல்லை, மன்னா குதிரைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை கொடுக்குறார். அதை பார்த்த உடனே மன்னனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடக்குன்னு. அதனால என்ன இன்புற ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து வழுதி பாண்டிய மன்னன் அவரை நோக்கி விதிமுறை இருங்கு என்ன இருந்தனர் விருந்து. விதிமுறையினர் எப்படி உட்கார சொல்லணும்னு ஒரு விதி முறையோ அப்படி சொன்னானா மன்னன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மன்னன் அப்ப வரைக்கும் ரொம்ப சரியான மரியாதையை கொடுத்துருக்கிறான். ஏன்னா அவன் தூது லெட்டர் அனுப்பும் பொழுது இருந்த நிலைமை வேற. இப்ப வந்த உடனே ஆளை பார்த்தா அதாவது ஒரு மணி ஒன்றை கொண்டு கொடுக்கிறாரு. சூழ்நிலையெல்லாம் பார்த்த உடனே இவர் மன்னரை வந்து வணங்கினார். மன்னர் மந்திரி எப்படி மதிக்கணுமோ மதிக்கணும். அதனால இருங்க உட்காருங்க சொல்லி விதிமுறை இருங்கு என்ன அப்படி சொன்ன உடனே இருந்தனர். அப்பதான் போய் உட்கார்ந்தாரா. விரிந்த நூலார்னர், விரிந்த நூலார்னா பல நூல்களையும் படிச்ச மாணிக்கவாசகர் அவரை சொல்லும் பொழுது எல்லா நூல்களையும் கற்றுணர்ந்தவர். இப்ப அவர் எல்லாவற்றையும் கற்றுணர்ந்தவர். ஏன்னா சுவாமிகிட்ட உபதேசம் வாங்கியிருக்கிறார். சுவாமி அவருக்கு தனியா சாத்திர உபதேசம் பண்ணி அனுப்புறான். அப்படின்னா அவர் என்ன அர்த்தம், அவர் இனிமே படிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அதனாலதான் கற்றாரை யான் வேண்டேன்கிறார். எல்லாம் வந்துருச்சு, கற்பனவும் இனி அமையும் சுவாமி கொடுத்துட்டான். அதனால விரிந்த நூலார் உட்கார்ந்தார். விலை மதிப்பில்லா வந்த மேதகு மணியை பல்கால் நிலை உற வியந்து நோக்கி நெஞ்சினுள் உவகை எய்தி தலைவனை சிந்தையுள்ளே தரிப்பவர் தம்மை நாடி சிலைமுக கரத்து மன்னன் செய்தது ஏதும் உரைமின் என்றான். விலை மதிப்பில்லா வந்த மேதகு மணியை மன்னன் பார்த்த உடனே அதை நினைச்சிட்டான், இது ஏதோ ரொம்ப இதானது. ஏன்னா மன்னன் நீங்க உண்மையிலே பார்க்கணும். அதாவது மன்னன் அப்படின்னா சும்மா ஏதோ அவங்க அப்பா அரசனா இருந்தா இடத்துல இவனும் அரசனா வந்தாலும் இருக்க முடியாது. ராஜராஜ சோழனுக்கு பின்னாடி ராஜேந்திர சோழன் வரும் பொழுது அவன் தன்னுடைய குதிரையினால சோழ நாட்டை முழுமையுமா சுத்தி எந்தெந்த இடத்துல என்ன நீர்நிலை இருக்கு, இந்த நீராதாரம் இந்த நாட்டுல என்ன இருக்குங்கிறத முழுமையா தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் மன்னனா மேல வந்தான். அதனால ஏதோ அப்பா ராஜா வீட்டு கண்டுக்குட்டி அதனால வீட்டிலேயே நல்லா ஜாலியா சுத்திச்சு அப்படியே வந்தானே உடனே அப்படியே மன்னன் ஆயிட்டு. இல்ல 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 இல்ல, அவங்களுக்கு வீர பயிற்சிகள் கொடுக்கப்படும். புத்தி அப்படி இருப்பாங்க, பக்தியும் இருக்கும் புத்தியும் இருக்கும். மன்னர்னா அப்படி. ஆனால் இங்க எப்படி, அதனால மன்னன் அந்த பார்த்த உடனேயே அப்படியா இது எங்க வாங்கினீங்க, திருப்பந்தூர் கடையில் கிடைச்சதோ அப்படின்னு கேட்கல. பார்த்த உடனே இது ரொம்ப விலை உயர்ந்த ரொம்ப மதிக்க, இப்படி ஒரு மணி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அதனுடைய மதிப்பு அவனுக்கு உடனே புரியுது. விலை மதிப்பில்லா வந்த மேதகு மணியை பல்கால் நிலை உறவியந்து திரும்ப திரும்ப பார்க்கான். ஏன்னா சுவாமி கொடுத்தது, அவன் இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு பார்த்தே இருக்க மாட்டான். யோசிச்சு பாருங்க, அந்த கடையில வாங்கிச்சா அந்த கடையில வாங்கிச்சான்னு கேட்கல, ஒண்ணுமே பேசல, திரும்ப திரும்ப பார்க்கான். இப்படி வச்சு பார்ப்பான், இப்படி வச்சு பார்த்துருக்கான், இப்படி வச்சு பார்த்துருக்கான், லைட்ல அடிச்சு பார்த்துருக்கான், இப்படி பார்த்துருக்கான். நிலை உற வியந்து நோக்கி ஆச்சரியத்துல பார்த்துருக்கான். நெஞ்சினுள் உவகை எய்தி பார்த்தா மனசுல ரொம்ப சந்தோஷம். மந்திரி நம்ம மந்திரி தான் ஐயா, எப்படி கொண்டிருக்கான் அப்படின்னு அவனுக்கு மனசுல சந்தோஷம். நெஞ்சினுள் உவகை எய்தி மாணிக்கவாசகருக்கு ஒரு வார்த்தை போட்டார். இப்போ அந்த மாணிக்கவாசகர் யாருன்னு சொல்றாரு, தலைவனை சிந்தையுள்ளே தரிப்பவர் தம்மை நாடி. மாணிக்கவாசகரை பார்த்து சொல்றானா, அந்த மாணிக்கவாசகரை பார்த்துங்கிறதுக்கு தன்னுடைய மந்திரியை பார்த்து சொல்லல. இப்ப அவர் யாருன்னாரு, தலைவனை சுவாமிய தம் சிந்தையுள்ளே தரிப்பவர் தம்மை. அதுதான் சிறப்பு. இங்க உபதேசம் எல்லாம் பெற்று அவருடைய உயர்ந்த நிலை எப்படின்னா, சுவாமியை தவிர வேற யாரையும் மனசுல கொள்ளாத நிலை. அதுதான் தொகையடியார் சொல்லும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், சித்தத்துள் சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன்னர். ஏன்னா சிந்தனையில சுவாமியை வச்ச அவங்களுக்கெல்லாம் நான் அடிமைங்கிறார். சித்தம் என்பது அவ்வளவு உயர்ந்த ஒரு கருவி, சிந்தனைக்குரிய கருவிதான். ஆனா அதுல சுவாமியவே வச்சிருக்கிற பாங்கு, அதுதான் சிறப்பு.
ஏன்னா அது நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கும். சித்தம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுன்னு சிந்திக்கும், இனிமேல் என்ன நடக்க போகுது என்று சிந்திக்கும், பலவற்றையும் சிந்திக்கும், சிந்தித்து கொண்டே இருக்கும் அந்த கருவி. அதுல கொண்டு சுவாமியை நிலை நிறுத்தி சுவாமியவே சிந்திக்கிற மாதிரி, அதுதான் சிறப்பு. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க திருவம்பாவை சொன்னதெல்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் தான். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. 2 நாட்கள் வந்து இலங்கை போயிருந்தேன். அங்கே திருவம்பாவை விளக்கம் தான் 2 நாள் முழுமையா கேட்டுக்கிட்டு இருந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 பள்ளிக்கூட குழந்தைங்க, எல்லாம் 9ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ், அதுதான் வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கு. அதுல ரொம்ப ஆச்சரியம் மகிழ்ச்சி என்னன்னா, அதுல ஒரு 20 குழந்தைங்களுக்கு திருவம்பாவை 20 பாட்டு மனப்பாடமா தெரியுது. எல்லா பிள்ளைங்களுக்குமே முதல் பாட்டு கடைசி பாட்டு தெரியுது. அதை என்ன இசையில பாடணும்னு கேட்டு ஒரு பையன் பாடுறான். ஆனந்த பைரவியில பாடவா மோகனத்துல பாடவான்னு கேட்டு பாடுதான் ஒரு 8ஆம் கிளாஸ் பையன். எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அங்க ஏன்னா இதுல ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, திருவம்பாவைய மாணிக்கவாசகர் பாடினதே இந்த மாதிரி குழந்தைகள் காலையில குளிக்க போகும்பொழுதும் குளிச்சுட்டு வரும்பொழுதும் குளிக்கும் பொழுதும் என்ன பேசுனாங்களோ அதை கேட்டு அதை அப்படியே நம்ம இப்ப அங்க பார்க்க முடியுது. திருக்கதீஸ்வரத்துல அந்த பிள்ளைங்க தான் உட்காந்து பாடிட்டு இருக்கிறாங்க. திருவம்பாவைய திருவாதிரை அன்னைக்கு காலையில கோயில்ல நான் ஒரு 3:45 கோயிலுக்கு நுழையிறேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 பிள்ளைங்க உள்ள உட்காந்துருக்காங்க. எப்பமா வந்தீங்கன்னு கேட்டேன். 2 மணிக்கு கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி நான் இன்னைக்கு ஒரு இடத்துல பேசுறப்ப போயிட்டு வந்து அது என் மனசுல அப்படி பதிஞ்சுது. அதனால இன்னொரு இடத்துல பேசுறப்ப சொன்னேன், அந்த பிள்ளைங்கெல்லாம் காலையில குளிச்சு தலை பின்னி, திரும்ப ஒரு கூட சொன்னேன், தலை பின்னி சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ அதில் ஒரு சின்ன பூ வச்சு அப்படி வந்து சம்முன்னு உட்காந்து திரும்ப பிடிச்சிருக்கு கோயில்ல. அந்த குழந்தைகள் சொல்லும் பொழுது மாணிக்கவாசகர் சொல்றார், என்ன சொன்னார்? சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவர், ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்மணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரத்தம். அங்கே என்ன சொல்ற? சித்தம் கலிகூற அப்படின்னார். எப்ப சித்தம் கலிகூற இருக்கும்? கூறன்னா அந்த இடத்துல நிறைய அர்த்தம், மகிழ்ச்சி. எப்ப இருக்கணும்? சுவாமியை உள்ள வச்சு. ஞானசம்பந்தர் அப்படிதான். அதனாலதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போனார், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரரை பக்தி மலர்தூவ முக்தி ஆகுமே. சித்தம் தெளிவீர்கள், எப்ப சித்தம் தெளிவாகும்? சுவாமியை உள்ள வச்சா. அதை அப்படியே வச்சவர் இந்த மந்திரி. அதனால கடவுள் மாமுனிவர் சொல்றார், அந்த மன்னன் தன்னுடைய மந்திரியாற்ற பேசுறாருன்னு சொல்லல. ஏன்னா அவரே என்ன பண்ணாரு? மந்திரி பான்மை செய்து மந்திரி மாறி நீ போ அப்படிதான் நினைச்சார். ஆனால் இப்ப இவர் மந்திரியா இல்லையா? அதனால கடவுள் மாமுனிவர் என்ன வார்த்தை போட்டாரு? தலைவனை சிந்தையுள்ளே தரிப்பவர் தம்மை. தலைவனை சிந்தையுள்ளே தரிப்பவர் அவர்தான் மாணிக்கவாசகர். தம்மை நாடி மந்திரி மன்னன் சொல்றான். இப்போ சிலை முக கரத்து மன்னன் செய்தது ஏது உரைமின் என்றான். சிலை முக கரத்துனர், சிலைன்னா வில்லேந்திய மன்னன். ஏன்னா அவங்க போருக்குலாம் போறனால தன்னுடைய கரத்திலே வில்லை உடையவன். சிலை முக கரத்து மன்னன் செய்தது ஏது உரைமின் என்றான். சரி, நீங்க எல்லாம் போயிட்டு வந்தீங்களா? என்னென்ன நடந்தது? எங்க போனீங்க? தங்குறதுக்கெல்லாம் வசதியாக இருந்தா, சாப்பாடுலாம் வசதியாக இருந்தது, என்ன நடந்தது சொல்லுங்க. இப்போ ஏன்னா ஒருத்தர் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, போயிட்டு வந்தாங்க எப்படி இருந்தது என்னன்னு சொல்லணும். கேட்கிறவங்களுக்கு முதல்ல கேட்கிற பொறுமை இருக்கணும், சொல்றவங்களுக்கு சொல்ல தெரியும். 2 இருக்கு. திருவாதிரை விழாவுக்கு அப்பர் சமையல் போனார். ஞானசம்பந்தர் போகல அந்த வருஷம். அதனால விழா முடிஞ்சு வந்த உடனே அப்பர் சமையல்ல கேட்கிறார், வசந்த விழா போயிட்டு வந்தீங்களே எப்படி வந்து? அவர் உடனே பாருங்க, அதுக்குன்னு ஒரு பதிகமே பாடினார் மனுஷன். அந்த பதிகத்தை உண்மையிலே நீங்க படிச்சீங்கன்னா, எல்லாம் படிச்சிருப்போம், எவ்வளவு செய்திகளை கொட்டுறா தெரியுமா? ஒரு விழாவில் எப்படி அப்படியே சொல்ற, முத்து விதானம் மணிபொற்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பலிப்பின்னே பித்தக கோலம் வெண்தலை மாலை விரதிகள் அத்தனாரூர் ஆதிரை நாளாம் அது வண்ணம். அர்த்த சொல்லார், நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும். யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்றார். ஏன்னா ஃபங்க்ஷன்
என்ன நேற்று நீங்கள் அந்த கல்யாணம் போனீங்களா? நான் வர முடியல. அதே கேட்குறீங்க, சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தார், இவர் வந்திருந்தார், கலெக்டர் வந்திருந்தார், நீங்கள் தான் வர முடியும். அப்படி நம்ம சொல்கிறோம்லே, அவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, நடராஜன் ஐயா வந்தாங்க, நான் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன், அவங்க வந்தாங்க, இவங்க வந்து அது மாதிரி இவர் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்கிறார் ஃபங்க்ஷனுக்கு. என்ன ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க, நனியார் சேயார். நனியார்னு பக்கத்து ஊருக்காரங்க, சேயார் ரொம்ப ஒரு தள்ளி இருக்கும், அமெரிக்காவில் வந்திருக்காங்க, அந்தமான்லேருந்து வந்திருக்காரு. நனியார் சேயார் நல்லார், பிரச்சனை இல்லை, தீயார். ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். தீயார்னா யார்? அந்த தீயாருங்கிறார். இப்படியே சொல்ல, முந்தைய பிறவில் செய்த நல்வினை வாயிலாக திருவாரூருக்கு எழுந்தருளியும் ஏதோ செய்த தீவினையின் வாயிலாக மனம் ஒன்றி வழிபாடு செய்ய இயலாத தீயாரும். அங்க வந்தோம், ஏன்னா நம்ம அங்க போய் பஸ்ல 2 பேரும் இறங்கணும்னு, எங்க வீட்டை நீங்க தானே பூட்டினீங்க அப்படின்னு விட்டம்மா கேட்குது. நீ பூட்டலையான்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒளிஞ்சுதுன்னு அர்த்தம். திருவாரூர் இருந்து வார வரைக்கும் நமக்கு கவனம் எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாமி நினைக்க முடியாது. அதான் சொல்ற, திருவாரூருக்கு எழுந்தருளியும் மனம் ஒன்றி வழிபாடு செய்ய இயலாது தீயாரும். உரைங்க, அது உரைப்பா. துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும், இன்பம் நம்மை ஏத்தும் நாள்கள் என்பாரும், நுண்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும், அன்பனாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். யாரெல்லாம் வந்திருந்தாங்கிறதுல இதெல்லாம் சொல்லியாச்சு. பக்கத்தூர்காரங்க வந்தாங்க, தூரத்துல இருந்து வந்தாங்க, நல்லவங்க இருந்தாங்க, 2 தீயவர்கள் இருந்தாங்க. பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பார். கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டவங்க, இது பண்ணவங்க, எப்படியாவது நோய் நீங்கணும்னு வந்து இருக்கிறாங்க. அது பிறவி பிணி நீங்கணும்னு கேட்டவங்க, ஏதோ அதெல்லாம் சொல்லிட்டே வந்தவர் கடைசியில் ஒன்று சொன்னார், துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும். ஒரு நாள் ஆரூரர் பெருமான பார்க்கலன்னு எனக்கு தூக்கமே வராது சார். அப்படி ஒரு சாரார் இருக்காங்களாம். அப்பர் சுவாமிகள் இருந்த 10 நாள்ல அவ்வளவு பேரையும் வீடியோ எடுத்திருக்கிறார். எவன்லாம் வந்தான்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு, இவெல்லாம் வந்தான். இன்பம் நம்மை ஏத்தும் நாள்கள் என்பார். எங்களுக்கு ஆரூர் பெருமான பாதாஜனா போடும் சார், அதான் சார் அப்படி மகிழ்ச்சியடு அப்படி இருந்தாங்களாம். அடுத்தால ஒரு வார்த்தை போட்டார், நுண்பின் எம்மை நுழைய பணியே என்பார். அதுதான் அப்பர் சுவாமிகள். அதுதான். ஏன்னா வெளி தோற்றத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்தா நல்ல இதா வந்தாங்க, இப்ப எந்த ஊர்லாம் தெரிஞ்சது, அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்க, இதெல்லாம் வெளி தோற்றத்துல. அவன் மனசுல என்ன இருக்குங்கிறது யாரு தெரியும்? அப்பர் சுவாமிகள் படம் பிடிச்சார். நுண்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும். அப்படின்னா என்னவா? சுவாமி என்னமோ திருவாசம் படிக்கணும் சாமி, என்னமோ திருத்தொண்டத்தை படிக்கணும் சாமி, ஆனா அந்த ஒரு அடிமை திறமும் அந்த பணிவும் வரணும் சாமி, அது நீ தான் தரணும் சாமி அப்படின்னு மனசுல கதறிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுதான் நுண்பின் எம்மை நுழைய பணியேன்னு. ஏதோ உனக்கு என் குணத்தான் அது இது சித்தாந்தத்தில் சொன்னாங்க, அதெல்லாம் படிச்சிடும் சாமி, 8 மனப்பாடம் எல்லாம் பண்ணிட்டேன், அதெல்லாம் சொல்லிட்டான். ஆனா எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும், உன்னை பார்த்த உடனே அடியாருக்கெல்லாம் கண்ணில் தண்ணீர் வரணுங்கிறாங்க, நமக்கு எல்லாம் ஒன்றும் வரமாட்டாங்க, அதெல்லாம் நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லணும்ப்பா எனக்கு அப்படிங்கிற அந்த உருக்கம், அது எனக்கு வரணும்னு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாங்களாம் ஒரு சாரார். அதை பார்த்துருக்கிறார் அப்பர் சுவாமி. அப்படியே சொல்ற, நுண்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும், அன்பன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். அப்போ ஏன்னா இதை வச்சுதான் காரைக்கால் அம்மையோட சொல்ற, நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிகம்பாங்க அம்மா. சுவாமிய சும்மா நூலறிவுனால அவன் என் குணத்தான், அவன் இப்படி பண்ண அதுன்னு மட்டும் பேசிக்கிட்டே இருந்தேன்னா பிரயோஜனம் கிடையாது, நீங்களாம் திரிய வேண்டியதான, சாபமே விட்டுருக்குதம்மா. அப்படின்னா என்ன அர்த்தமா? இதெல்லாம் படிச்சு மனம் உருகி வழிபாட்டில் கொண்டுறணும். அது எனக்கு வாதவர்மானத்தில் 10 பாட்டு மனப்பாடம் கொடுது, தூரம் கொண்டு போடுவேன். 545 நீ மனப்பாடம் பண்ணல, நீ தர மாட்டேன் போ. அது தேவையில்லைங்க. உருகணும், சுவாமியை நினைச்சு வழிபாடு செய். திருவாசகம் படிக்கிறோன்னு மனசுல ஊருக்கு அப்படியே சுவாமி முன்னாடி நிக்கணும், தாரதாரையா கண்ணீர் சுவாமி நிக்கணும். அந்த பக்குவம் எனக்கு வரணும்னு வழிபாடு செய்யற ஆட்கள்ங்கிற. எடுத்துக்களாலும் ஏதுக்களாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாரு ஞானசம். இப்படிலாம் ஒன்றும் சோதிச்சுலாம் நீங்க நம்முடைய இந்த அறிவுனால அவனை அறிவும் முடியாது, அதனால வேணாம். பெருமானே உன் திருவடிக்கு சரணம்னு போய் நின்றுட்டு 5 எழுத்து சொன்னா போறோம், அதுதான் செய்யணும். அதைத்தான் இங்க அவர் அப்பர் சுவாமிகள் சொல்றார். அதே மாதிரி இங்க சொல்றார். எப்படியெல்லாம் இருந்ததுன்னா, சிலை முக கரத்து மன்னன் செய்தது ஏதும் உரைமின் என்றான். சரி, முன்னாளாச்சு போனீங்க, எல்லா பக்கம் போனீங்க வேணுங்க, அதெல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரியாதையும் கூட.
நீங்க ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்து அது தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்றாருன்னா நம்ம உட்கார்ந்து கேட்கறது அதுவே ஒரு மரியாதை. இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் நேரமே இல்லை, உனக்கு பொறுமையும் இல்லை. சரி வண்டிங்கள்லாம் வேற என்னத்தை சொல்லிக்கிட்டு வந்தாச்சு இல்ல அப்படிங்கிறான். அதுக்கு மேலே அவன் என்னத்தை பேசுவான் வந்து. அப்ப மன்னருக்கு ஒரு எப்படி ஒரு இது இருந்திருக்கு பாருங்க, பாரம்பரியம். மந்திரியத்தை கேட்கறான் போயிட்டு. இப்ப சொல்றாரு, இப்ப ஒரு வார்த்தை போட்டார். முதல்ல ஒரு வார்த்தை மாணிக்கவாசகர் போட்டாரு, தலைவனை சிந்தையுள்ளே தரிப்பவர் அப்படின்னாரு. அப்படிப்பட்டவருடைய பக்குவம் எப்படி இருக்கு? அடுத்த வார்த்தை போட, மலக்கொடும் பகையை வெல்வார் மன்னவன் முகத்தை நோக்கி நிலத்தொழிற் புகழின் மிக்காய் நீதரு நிதி கொண்டேகி இலக்கண குறைபாடின்றி ஈர் இரு கதியும் உண்டாம் குலப்பரி இனங்கள் யாவும் விலை குறக் கொண்ட பின்னர் மலக்கொடும் பகையை வெல்வார். மாணிக்கவாசகர் மலம் என்கின்ற கொடும் பகை, ஆணவ மலத்தை வென்றவர். மலக்கொடும் பகையை வெல்வார். அது ஏன்னாரு, இந்த மல கொடும் பகைன்னு ஏன் சொல்ல, பகைன்னு சொன்னப்படுறது கொடும் பகைன்னு சொல்லணும் எழுதுறாரு வேர்பிள்ளை. ஏன் கொடும் பகை என்ன? அனாதியாய் உடன் நின்று கெடுத்தலினால் அது கொடும் பகை என்றார். ஏன்னா கூடவே இருந்து கெடுத்தது நம்மளை, அதனால அது அனாதியாய் அப்ப இருந்த உடன் நின்று கெடுத்தலின் அதை கொடும் பகை என்றார் அப்படின்னு வந்து சொல்றார். எல்லாம் யோசிக்கிறார். அதனால மல கொடும் பகையை வெல்வார் மன்னவன் முகத்தை நோக்கி. அதான் நீங்க போனவர் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தார்னா மன்னவன் முகத்தை பார்த்து பேச முடியாது. இதெல்லாம் சூட்சுமம் வார்த்தையில. மன்னவன் முகத்தை நோக்கி அப்படின்னா நிமிர்ந்து நின்று பேசுறாரு. ஏன்னா இவர் கொண்டு போனார், அவர் இஷ்டத்துக்கு பணத்தை செலவழிச்சுட்டார், அப்படி ஏதோ தப்பு நடந்து போச்சு, குதிரை வாங்கல அப்படி இப்படின்னா அது மன்னா அந்த குதிரை வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படின்னு பேசணும். அப்படி பேசல, மன்னா அப்படின்னு பேசுறாரு. நோக்கி அப்படியே சொல்ற, மன்னவன் முகத்தை நோக்கி நிலத்தொழிற் புகழின் மிக்காய். நிலத்தொழிற் புகழின் மிக்காய்னா இந்த நிலத்துல எல்லா புகழுக்கும் உரியவனே மன்னன். அது ஒரு மாண்பு, என்னதும் அப்படிதான் இருந்திருக்கான். அதைத்தான் வந்து வேர்ப்பிள்ளை எழுதுறாரு. நிலத்தொழிலின் வந்து நிலத்தொழில் புகழின் மிக்காய்னா சேர சோழர்களை விட புகழில் உயர்வாயின்னு எழுதுறாரு. அப்படி இருந்திருக்கிறான். அதனால நிலத்தொழில் புகழின் மிக்காய் நீ தரு நிதி கொண்டேகி, நீ கொடுத்த பணத்தை வச்சு நீ தரு நிதி கொண்டு ஏகி, அதை கொண்டுட்டு போய் இலக்கண குறைபாடின்றி. குதிரை எப்படி வாங்கினேங்கிறார். இவர் குதிரையே கண்ணால பார்க்கல, எப்படி அடிச்சார் பாருங்க. ஏன்னா சுவாமியில கொண்டு போறான். அந்த குதிரை எப்படின்னாரு, அதுல ஒண்ணு கூட சொத்த நொண்டிலாம் ஒண்ணும் கிடையாது. இலக்கண குறைபாடின்றி, அது புரியுற மாதிரி முதல்ல சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் இந்த சமையல் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பொதுவா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி செஞ்சேன்னு ஏதாவது சொல்லுவாங்க. அது நமக்கு புரியாது. ஏன்னா அது யாருக்கு புரியும்? அந்த பக்கத்து வீட்டு அக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். அதே மிளகு முதல்ல போட்டேன், மஞ்சள் பொடி அப்புறம் போட்டேன், நமக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான். முதல்ல நல்ல டேஸ்டா இருக்குல்ல, இனிப்பு சரியா இருக்குல்ல, உங்களுக்கு வெரி குட் சாப்பிடுங்க அப்படின்னு முதல்ல அதுதான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த இனிப்புக்கு நான் வந்து அது அந்த நாட்டு சர்க்கரைக்கு மேலே கொஞ்சம் அந்த இதை எடுத்து ஒன்று சொல்லுவேன். அது நல்லா இருந்தால் நிறைவே அடிச்சு விடுவாங்க, அது வேற. அதனால இவர் அது அந்த பாரம்பரியத்தை மந்திரி எப்படி கடைபிடிச்சான் பாருங்க. முதல்ல ஒரு வார்த்தை சொன்னான், இலக்கணம் சுத்தமா இருக்குமண்ணா. சரி, மன்னனுக்கு ரொம்ப திருப்தி. அதுக்கப்புறம் அவருக்கு விஷயம் தெரியும். அதனால எப்படி சொல்ற, அந்த குதிரைக்குள்ள இலக்கணம் என்னமோ அதை சொன்னார். குதிரைக்குள்ள இலக்கணத்துக்கு கதின்னு பேர். அது 4 கதி இருக்கு. அந்த 4 கதியும் பொருந்துற மாதிரி குதிரை வாங்குறேங்கிறார். அந்த 4 கதி என்னன்னு வேர்ப்பிள்ளை அவன் மனுஷன். மயூரகதி, சரகதி, சசகதி, வானரகதி என 4ம் பொருந்துவதாய் குறையில பாட்டுல இங்க இல்ல. அந்த அதுதான் சார் புராணத்துக்கு உரை எழுதுற கெட்டிக்காரத்தனம். அடிக்கடி நான் சொல்றது அதுதான். நீங்க என்ன வேர்ப்பிள்ளைனா எனக்கு என்ன தாத்தாவா ஒன்றும் இல்லை. ஆனா மேலே அந்த படத்தை வீட்டில் போட்டு கும்பிடணும்னு நினைக்கிறேன் இப்பெல்லாம். அப்படி நீங்க ஈரிரு கதியும் உண்டாம் சொல்லியாச்சு. அது ஈரிருன்னா 4,
4 கதி என்னன்னு நமக்கு என்ன தெரியும்? குதிரை நம்ம என்னதுக்கு நம்ம வந்து முன்னாடியாவது நம்மளாம் சின்ன பிள்ளையில ஏதாவது குதிரை வண்டியில் போயிருக்கோ செய்யணும். இப்போ பெரிய இப்போ வளர பிள்ளைகளுக்கு குதிரை வண்டியே கூட தெரியாது. நாங்கள்லாம் திருச்செந்தூர் அந்த காலத்தில் போகும்பொழுது பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோயில் வாசலுக்கு குதிரை வண்டி தான் போகும், வந்து அதில் தான் போகும். அப்போ சின்ன பிள்ளையா இருந்தால் அந்த கோஸ்ட் பெட்டிமா முன்னாடி அந்த பெட்டியில் உட்கார வைப்பான் நம்மளெல்லாம் வந்து, அவனே தான் இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்கலாம் நம்மளை உட்கார வைப்பான், அப்படி போவோம். இப்போ அதெல்லாம் உங்களை குதிரையை பற்றி நமக்கு என்ன தெரியும்? குதிரையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நம்ம என்ன தெரியும்? 4 கால் இருக்கு, ஒரு வால் இருக்குன்னு தான் சொல்லுவோம். வேற என்ன சொல்லுது? இல்லை, அவர் சொல்றார் ஈரிரும் கதியும் உண்டாங்கு. அந்த ஈரிரு கதி, அந்த ஈருன்னா 4, அது என்னவா? உரை எழுதுறாரு. அன்னைக்கே சொன்னேன், எங்க ஆசிரியர் சொல்லுவாங்க, புராணம் சொன்னா கதை சொல்றது இல்லை, அந்த தொடர்புடைய செய்திகளை எல்லாம் விரித்து சொல்லணும். அப்படி சொன்னாதான் புராணம், இல்லைன்னா புராணம். அதுதான் சொல்ற முறை. எங்க ஆசிரியர் அப்படிதான் சொன்னாங்க, எனக்கு அவ்வளவு சொல்ல தெரியல, அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அதான் சொல்றாரு, கதி 4ன்னா மயூரகதி, சரகதி, சசகதி, வானரகதி என 4ம் எழுதிட்டு இன்னொன்னு சொல்றாரு வேர்பிள்ளை, இப்படி 4 கதி என்று சொல்வார்கள், மல்லக கதி சேர்த்து 5 என்று கூறுவாரும் உலர்னு எழுதுறாரு. 5 கதி இருக்கு, 4 தான். கடவுள் மாமுனிவரே 4 தான் சொல்ற. நம்ம சொல்லுவோம் அந்த 4ஓட கூடியா நீ வேற எதுக்கு புதுசா ஒண்ணு கொண்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எழுதுறான் பாருங்க மனுஷன். அந்த 4 முதல்ல என்னன்னு எழுதிட்டு மல்லக கதி சேர்த்து 5 என்று கூறுவாரும் உலர் அப்படின்னு எழுதுறான். அதனால முதல்ல இலக்கண குறைபாடின்றி, நல்ல குதிரை, சரி ஒரு சந்தோஷம். இலக்கண குறைபாடின்றி, அதனால நல்ல திடகாத்திரமா இருக்கு, நல்லதா இருக்கு, அது காலெல்லாம் நல்லா இதா இருக்கு, நான் எல்லாம் பார்த்தேன், நல்லா ஓடக்கூடிய குதிரை தான், ஜம்முன்னு இருக்கு, அப்படி இலக்கண குறைபாடின்றி. அதுக்கப்புறம் நீங்க அந்த கதி என்னங்கிறது அது எப்படி, அதெல்லாம் நம்ம மன்னனுக்கே என்னமோ தெரியுமோ தெரியலையோ, ஆனா மந்திரியார் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால அதுவும் குறைபாடின்றி இருக்கு. ஈரிரு கதியும் உண்டாங்கு, ஈர் கதியும் உண்டு ஆங்கு குல பரி இனங்கள், பரியின குதிரை, பரி இனங்கள் அந்த குதிரை கூட்டங்கள் யாவும். அடுத்தால இது ரொம்ப முக்கியம். ஒரு மந்திரின்னா, மந்திரின்னு இல்லை யாரா இருந்தாலும், இப்ப நம்மளும் ஒரு நிர்வாகத்துல வேலை பார்க்குறோம், ஒரு முதலாளி சொல்றாங்க இந்த பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு. அப்ப முதல்ல வந்து பண்ணா அல்ல சார் நீங்க கேட்ட மாதிரி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அதையும் சொல்றோம், இதே மாதிரி வாங்கியாச்சு. இப்போ நம்ம துணின்னு வச்சுக்கலாம், நம்ம வியாபாரம் நமக்கு அதுவும் தெரியும். ஆனால் துணியை சொல்லும்போது கலர்லாம் நல்லா இருக்கு, நீங்க கேட்டது மேட்ச் ஆயிட்டு கலர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நான் என்சிபிக்ஸ் அதெல்லாம் கூட பார்த்துட்டேன், வித் எல்லாம் ஷின்கேஜ் எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ டெக்னிக்கல் அதுவும் சொல்லியாச்சு. இவ்வளவு சொல்லிட்டு 3வது ஒன்று முக்கியமானது, அதெல்லாம் சரி, விலை ரேட் எப்படி? 100 ரூபாய்க்குள்ள துணி 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு ரொம்ப பெருமையாக சொன்னேன்னு அர்த்தம். முட்டா பேல 100 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கணும் அதை, இல்லைங்களா? அதை போய் நல்ல துணியாக வாங்கினேன்னு கூட 50 ரூபா கொடுத்தாம அது சரியில்லை. வாங்க போனவன் மந்திரி எப்படி வாங்கினாராம் அதை சொல்ற. குலப்பரீனங்கள் யாவும் விலை குற கொண்ட பின்னர், அந்த கொடுத்த மன என்னவோ அதுக்கு தக்கன அழகா வாங்கிட்டேன். அது 2 கருத்து. ஒண்ணு, கொடுத்த பணத்தை நான் எங்கேயும் சோடையா விட்டுறல, அந்த கொடுத்த பணத்துக்கு வாங்கிட்டேன் ஒண்ணு. இன்னொன்னு, அந்த பணத்துக்குள்ள தகுதி என்னவோ அது மாதிரி நீர் கொடுத்தது உயர்ந்த பொன், 49 கோடி பொன், அதுக்கேற்ற மாதிரி வர்றதும் உயர்ந்த தரமுடைய பொருள். அதை வலியுறுத்தி அது சொல்றார். 3 விஷயம் சொல்றார். இலக்கண குறைபாடின்றி ஈரிரு கதியும் உண்டாங்கு குலப்பரீனங்கள் யாவும் விலை குற கொண்ட பின்னர், அது அந்த என்ன மதிப்போ அந்த மதிப்புக்கு நான் வாங்கிட்டேன் வாங்கி சொல்லி, அரும்பரி தொகுதி எல்லாம் அநீதிகள் மதுரைக்கு ஏக பொருந்திய தினம் ஏதென்ன பூசுரர் விதியில் தேர்ந்து. இப்ப இதை வந்த உடனே மன்னன் கேட்கிறான், அப்ப அந்த குதிரை எல்லாம் எப்ப வரும்? ஏன்னா இவர் சொல்றார் இலக்கண குறைபாடு இல்லாம நல்லா இருக்குன்னா 4 கதியும் பொருந்த மாதிரி தான். அவ்வளவு குதிரையும், ஒரு குதிரை கூட சுத்தல், 4ம் எல்லா குதிரையுமே 4 கதியும் பொருந்துற மாதிரி. நீங்க கொடுத்த பணத்துக்கு அதை விட அதிகமான மதிப்பு தான் மன்னா, அந்த மாதிரி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இயல்பா அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. எப்போ வரும் அதெல்லாம் அப்படின்னு அவன் கேட்கிறான். அரும்பரி தொகுதியினர், அருமையான குதிரைகள், அந்த குதிரை கூட்டங்கள் எல்லாம் மனிதிகள் மதுரைக்கு ஏக, இந்த மதுரைக்கு வந்து சேர்றது எப்போ என்ன பொருந்திய தினம் ஏதென்ன, என்னைக்கு அதெல்லாம் மதுரைக்கு வந்து சேரும் மந்திரியாரே அப்படின்னு கேட்கிறான். பூசுரர் விதியில் தேர்ந்து, பூசுரர்ங்கிறது பாண்டிய மன்னன் கேட்க, இப்ப இவர் பதில் சொல்றார். திருந்துமா ஆவணி திங்கள் மூல நல் தினமாம் என்ன இருந்தன் அதனை நாடி பெருந்துரை என்னும் ஊரில்
ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு அது இங்க வந்து சேரும். அதை கொண்டுட்டு ஒரேடியா வந்துடலாம்னு தான் பெருந்துறையில இருந்தேன். செய்தியை சொல்றார், நான் ஒரேடியா அதை குதிரையோட வந்துடலாம்னு தான் இருந்தேன் அப்படின்னு செய்தியை சொல்லிட்டார். திருந்து மா ஆவணியாம் திங்கள், ஆவணி மாசம் திங்கள்ன மாசம், ஆவணியாம் திங்கள் மூல நர்த்தினமாம், ஆவணி மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு இருந்தனன் அதனை நாடி பெருந்துறை என்னும் ஊரில், அதை பெருந்துறையில எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கொண்டு வந்துடலாம்னு இருந்தோம்னா அப்படிதான் இருந்தேன். சரி, நின்படை சுற்றம் எல்லாம் நீடும் நின் நகருக்கு எய்தும் அன்பினில் கடிதும் மீண்டார் அவர் பெரும் படிறு கூற மண்பெரும் முனிவால் ஓலை வரைந்தனை அதனால் வந்தேன் கொன் பரித்திரள் எங்கெய்தும் கூறும் அந்நாளில் என்றார். அருமையா வந்து சொல்றார். இப்ப இது என்ன சொன்னாரு, எப்படி சொல்றார் பாருங்க. நின்படை சுற்றமெல்லாம் நீடும் இந்நகருக்கு எய்தும், என் கூட இருந்தவங்கள்லாம் என்னை விட்டுட்டு நின்படை, நம்ம கூட வந்தவங்கலாம் இப்போ நின்படைன்றார், உன்னுடைய படையாட்கள்லான்ட்டார். நம்ம படையில வந்தவங்கன்னு பேசல, வார்த்தை எப்படி போட்டார் பாருங்க. மன்னா நம்ம கூட போனவங்க, நம்ம படையில் உள்ளவங்க, நம்ம செக்ரட்டரி, நம்ம ஆட்கள் எல்லாரும் என்னை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல, உன் ஆட்கள்லாம் என்னை விட்டு வந்துட்டாங்கன்றார். மன்னருக்கு புரிஞ்சிருக்கும், என்ன ஒரு மாதிரி பேசுறான். அதனால சொல்றார், நின்படை சுற்றம் எல்லாம் நீடும் இந்நகருக்கு எய்தும், அவங்களாம் என்னை விட்டுட்டு இந்த நகருக்கு வரணும் வந்துட்டாங்க. அன்பினில் கடிது மீண்டார், அன்பினில் கடிதம் என்றார்னாரு. மதுரைக்கு போகணும்னு ரொம்ப அன்புல அவசரமா அவங்க எல்லாம் திரும்பிட்டாங்க. வந்தது மட்டும் இல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அதுதான் சொன்னார். ஏன்னா இப்ப சுவாமியை தவிர யாருக்கும் அஞ்சல, யாருக்கும் அடிமை இல்லையா, அதனால ஒரு வார்த்தை போட்டார். என்ன போட்டார் பாருங்க, அவர் பெரும் படிறு கூட, படிறுன்னா பொய்ன்னு அர்த்தம், வஞ்சனைன்னு அர்த்தம். அதான் சொல்லு, மலரியா நான்முகரும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பால் ஊரு தேன்வாய் படிரீ கடைகிறவாய். படிரீன்னா பால் ஊரு தேன்வாய் அப்படின்னா என்ன அர்த்தம், பேசும் பொழுது நல்ல இனிக்க பாலும் தேனுமா பேசி, ஆனா வஞ்சகி மூல கதவை தோற தூங்கிட்டு இருக்கிற, அதுதான் அந்த இடம். ஏன்னா குழந்தைங்க, அதனால ஒருத்தருக்கு உரிமையா அப்படி பேசு படிரீங்கிற சொல்ல. ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய சொல்லலாம், அதனால சொல்லுது பால் ஊரு தேன்வாய் அப்படின்னு நல்ல சொல்ற மாதிரி சொல்லி பேசும் பொழுது மட்டும் நல்ல இனிக்க பேசு. ஏன்னா முந்தன முதல்ல சொல்லுமோ அப்படிதான் சொல்லுச்சு, முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூர தித்திக்க பேசுவாய் வந்தும் கடைகிறவாய். அதை தான் திரும்ப கண்டினியூ இங்க சொல்லுது, பால் ஊரு தேன்வாய் படிரி அப்படின்னு என்ன அர்த்தம், அட வஞ்சகி உடையவளே, வஞ்சனை உடையவளேன்னு அர்த்தம், வஞ்சகின்னு அர்த்தம். வந்து உன் கடை தருவ மூல கதவை தர அப்படின்னு அந்த இடத்துல படிருன்னா வஞ்சனை, இல்லை வஞ்சகம். இது சொல்ற, அன்பினால் மதுரைக்கு வந்தாங்க, வந்து என்ன பண்ணாங்கன்னா அவர் பெரும் படிறு கூட, வஞ்சனைனால் இல்லாத பொல்லாதையும் ஒன்று வந்து சொன்னாங்க. ஏன்னா நான் தான் குதிரை வரும்னு சொல்றேனே, அப்ப அவங்க இங்க வந்து என்ன அப்போ இல்லையே. இப்ப நமக்கு டக்குன்னு கதையில இது ரொம்ப நுட்பம். ஏன்னா நமக்கு என்ன தோணுதுன்னா, இல்லையா அவங்க வந்து ஒன்றும் தப்பா சொல்லலையே. நான் ஒரு மூணாவது மனுஷனா இருந்து பாக்குறேன், நீர் அங்க மந்திரி கோலத்துல இல்லை, அவன் பின்னாடி திருநீர் பூசிட்டு கோமணத்தை கட்டிட்டு நின்னாரு, இதைத்தானே அவன் வந்து சொன்னான். அப்ப அவங்க ஒன்றும் சொன்னது வஞ்சனைலாம் ஒன்றும் இல்லையே, தப்பு இல்லையே. ஆனா இவர் என்ன சொல்றாரு, படிரிங்கிறார், வஞ்சகம் பண்ணாங்க. மாணிக்கவாசர் வாயில இருந்து தவறு வராது. என்னவா அவர்கிட்ட வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவரு வந்து அதாவது அது ஒரு நுட்பம். என்ன சொல்றார், மன்னன்ட்ட இருந்து முதல்ல ஓலை கொண்டு வந்தாங்க. வந்த உடனே அவருடைய செக்ரட்டரி மாதிரி அவருடைய இருக்கிற ஆட்கள் அவங்க உள்ள போய் சொல்றாங்க, மந்திரியாரே ஹெட் ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எப்ப குதிரை வரும்னு ஒரு பதில சொல்லணும். அப்போ சுந்தரமூர்த்தி வரும் அப்படின்னு வரும் இல்ல வரும் போ, வரும்னு சொல்லு போ, வரும்னு சொல்லு போன்னு சொன்னது மெய் வாக்கு. ஆனா இவங்களுக்கு என்னாச்சுன்னா சொன்ன விதத்துல நம்பிக்கை கிடைக்கல. இப்ப அவரு உட்காருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, அடுத்த மாசம் 10ஆம் தேதி அவங்க டெலிவரி கொடுக்குறேன்னு இருக்கான் அப்படின்னு சொன்னா ஒரு இருந்திருக்கோம். ஒரு ஆர்டர் நம்மளே பிளேஸ் பண்ணியிருக்கோம், எப்போ ரெடி ஆகும்னு கேட்டா வரும் போ அப்படின்னம்னா
ஒரு கடையில் ஒரு பொருள் சொல்லியிருக்கோம், 10 நாள் கழிச்சு வாங்கங்கிறான். நம்ம ஒரு வாரம் கழிச்சா வந்து வரும் போ அப்படின்னா அவன் கடைக்காரன் சொல்லி பார்த்தா தரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு இது வருது இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கு புரிய தெரில. அதனால அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, மன்னா குதிரை எல்லாம் ஒண்ணு வர்ற மாதிரி தெரில. ஆனா வரப்போற குதிரைய வர்ற மாதிரி தெரியலைன்னு சொன்னதுனால அது வஞ்சகம் என்றார். அதனால படிரி அப்படின்ற படிரு கூற அப்படியே சொல்றாரு. வந்தவங்க வந்து ஒன்ட்ட வஞ்சனைய அதை சொல்ல நீ என்ன பண்ணிட்ட மன்னர் பேசுறாரு. மண்பெரும் முனிவால் ஓலை, முனிவுன்னா கோவம், ஆனால நீ என்ன பண்ண கோவப்பட்டு ஒரு ஓலை அனுப்புன சொல்றாரு. மன்னன் பார்த்து சொல்றாரு, மண்பெரு முனிவால் ஓலை வரைந்தனை. நீ எழுதுனேன்னு சொல்ல வரைந்தனைன்ட்டு அப்படின்னா கிச்சு 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 நிறைய எழுதி அனுப்பிச்சு விட்ட. மண்பெரும் முனிவால் ஓலை வரந்தனை வரைந்தனை, கோவத்துல நீ அதை எழுதுன, அதனால் வந்தேன். ஏன்னா இல்லைன்னா அடுத்த கேள்வி என்ன வரும்னா, நீங்க அந்த குதிரையோட வந்திருக்கலாமே, இப்ப எதுக்கு அவசரமா வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால நீ ஒரு லெட்டர் அனுப்பிச்ச, அதனால வந்தேன். பொட்டர் மண்பெரும் முனிவால் ஓலை வரைந்தனை அதனால் வந்தேன். கொன் பரித்திரள் இங்கு எய்தும் கூறும் அந்நாளில் என்றார். நான் முதல்ல சொன்ன மாதிரி, போன பாட்டில் சொன்ன மாதிரி, ஆவணி மூலத்து அன்னைக்கு கொன் பரித்திரள்னு. கொன் பரித்திரள்னா பிறரை கொல்லுகின்ற தன்மை உடையன்னு அர்த்தம். ஏன்னா அவன் படைக்காக கேட்கிறான் குதிரை. அவன் வண்டியில வச்சு பூட்டுறதுக்கு, ரேஸ்ல ஓடுறதுக்கு குதிரை வாங்கல. அவன் வாங்குற குதிரை எதுக்குன்னா படைக்கு. அது எப்படி இருக்கணும், அந்த குதிரை எப்படி இருக்கணும், எதிர்நாட்டு படைக்கு உள்ள போய் விதிகளை வந்து வெல்லுமாறு இருக்கணும். அந்த மாதிரி குதிரைங்கிறது கொன் பரித்திரள்னு, பிறரை கொல்லக்கூடிய பரித்திரள் குதிரை கூட்டங்கள். எய்தும் எப்போ கூறும் அந்நாளில், நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த நாள்ல, ஏற்கனவே சொன்ன நாள் ஆவணி மூலம், அதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் என்பது கேட்டு மாறனும் இடமிடை எமக்கு உண்டான மண்பெரு நண்பு நீங்க நினைந்துள மனத்தர் சொல்லால் அன்பிலர் போல ஓலை எழுதினம் அது கொண்டின்னே துன்புறல் ஒளிவீரென்று நன்மையாய் தொன்மை கூறி. மன்னர் பாருங்க அப்படியே சரண்டர் ஆகிறான் இப்போ. என்பது கேட்டு, இவர் சொன்னதை கேட்டு, மாறனும் மன்னனும் மிடை எமக்கு உண்டான மண்பெரும் நண்பு நீங்க, உமக்கும் எமக்கும் இருக்கக்கூடிய நட்புக்கு குந்தம் விளைவிக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதனால எமக்கும் மிடை எமக்கும் உண்டான, உமக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிற மண்பெரு நண்பு, அந்த நட்பு நீங்க நினைத்துள மனத்தர் சொல்லால், அப்படி வந்தவங்க நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ல கொஞ்சம் விளையாடிட்டாங்க நடுவுல வந்து. அதனால என்ன சொல்லிட்டான் பாருங்க, கோபமா கடிதம் எழுதுனான். அதனால நான் வந்து கோபத்துல நான் அப்படி எழுதிட்டேன்னு சொல்லல, அன்பில்லாத மாதிரி எழுதிட்டேன் அப்படின்ட்டான். அன்பு இல்லைன்னு சொல்ல. இப்போ அன்பிலர் போல, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்கும் தெரியும். சில பேர் வந்து சொல்லி இப்படி சூழ்ச்சி பண்ணதுனால நான் அன்பில்லாம கடிதம் எழுதுனேன்னு சொல்ல, அன்பில்லாத மாதிரி ஒன்னு எழுதிட்டேன், அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது அப்படிங்கிறான். அப்படி சொல்றான். அன்பிலர் போல ஓலை எழுதினம் அது கொண்டு இன்னே துன்புற ஒளிவீர். நீங்க மனசுல அதெல்லாம் ஒரு கஷ்டப்படக்கூடாது. நீங்க துன்புற ஒளிவீர் என்று நன்மையாய் தொன்மை கூறி, அதனால நன்மையாய் தொன்மை கூறினார். தொன்மைனா பழசு. எது, குதிரை வாங்க முன்னாடி 2 பேர் எப்படி இருந்தாங்களோ அந்த நிலையில இப்ப பேசுறான். அதனால இதெல்லாம் ஏதோ ஒரு லெட்டர் எழுதுனேன் அப்படிலாம் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. வந்தவங்க ஏதோ ஒண்ணு சொல்ல, நான் வந்து அப்படின்னு அவங்க கூட எப்படி சொல்லிட்டான், நான் அதனால கோபத்தை எழுதுனேன்னு சொல்லல, அன்பிலர் போல அது மாதிரி நான் எழுதிட்டேன், அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்க கூடாது, நம்ம நட்பு எப்போதும் போல இப்படி இருக்கணும், அதனால நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். கொன்னெடும் கோயிலூடு கொடு புகுந்து உரிமை கூற தன்னருகிருத்தி மேன்மை தக்க நற்கலைகள் நல்கி பொன்னணி கலைகள் யாவும் புனையும் என்று அழித்து முன்போன் மண்ணுள கருமம் கூறி மனையிடை ஏகும் என்றார். கொன்னெடும் கோயிலூடு அப்படின்னா யாரும் வருவதற்கு அஞ்சுகின்ற அரண்மனைங்கிறார். அதான் அதனுடைய பெருமை. எல்லாரும் அரண்மனைக்குள்ள போக முடியாது இல்லையா? அதனால கொன்னெடும் கோயில், கோயில்னா அரண்மனை, கோயிலூடு அரண்மனைக்குள்ள மன்னன் இப்போ கொடு புகுந்து உரிமை கூற என்ன பண்ணானா,
தன் அருகி இருத்தி அரண்மனைக்குள்ள கூட்டு வந்து தாம் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி இருந்த மாதிரி தன் அருகி இருத்தி மேன்மை தக்க நற்கலைகள் நல்கி பொன்னணி கலைகள் 2 தடவை போடுறார். அத கலைகளெல்லாம் அணிதல் 2 போட்டதுனால வேற்பிள்ளை எப்படி உரை எழுதுறார்? தக்க நற்கலைகள் நல்கி அப்படின்னா நல்ல ஆடை ஆபரணங்கள், விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொள்ள இருக்கா, அதை கொடுத்து அடுத்தால பொன்னணி கலைகள் யாவும் தங்கத்தினால் ஆன ஒரு செயின் பிரேஸ்லெட் அதெல்லாம் கொடுக்குறான். முதல்ல வந்து உடையில இருந்த பெருசா இது கொடுத்து அதுக்கப்புறம் தங்கத்தினான ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொள்வதற்காக உள்ளது கலைகள் அணிந்து கொள்வது கூடியது. அதனால பொன்னணி கலைகள் யாவும் புனையும் என்றழி இதெல்லாம் நீங்க போட்டுக்கணும், ஏன்னா இப்ப நட்பு, அதனால இதெல்லாம் நீங்க போடணும் சொல்லி கொடுக்குறான். புனையும் என்று அழித்து முன்போல் மண்ணுள கருமம் கூறி முன்னாடி இருந்த மாதிரி மண்ணுள கருமம் கூறி அரச காரியங்கள் இதெல்லாம் அவன் இப்ப சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? இவற்ற அங்க நீங்க போன இடத்துல என்ன நடந்ததுன்னு கேட்டானா நீங்க இல்லாத நேரம் இங்க என்ன நடந்தது சொல்லியிருக்கான். ஏன்னா அந்த பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதனால நீங்க இல்லாத ஒரு மாசத்துல இந்த திட்டங்கள்லாம் அப்படி ஒத்துருக்கு. அந்த திட்டங்களுக்கு நான் இப்பதான் அடிக்கல் நாட்டு வந்தேன், இந்த திட்டங்கள் முடிச்சாச்சு, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு, இந்த இடத்துக்கு இலவசம் அறிவிச்சிருக்கிறேன், அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படிலாம் எதுவும் பேசியிருக்கிறான். அதெல்லாம் வந்து அதனால முன்போல் மண்ணுள கருமம் கூறி அவனுடைய செய்கைகள்லாம் கூறி மனை இடை ஏகும் என்றான். அப்ப நீங்க போய் வீட்டுல போய் ஓய்விடுங்க. அதுக்கு வேற்பிள்ளை எழுதுறாரு, மரபு எப்படியா மன்னர் போனதுக்கு அப்புறம் தான் மந்திரி போகணுமா. அது இன்னைக்கு நம்ம அலுவலகத்துல கூட பார்ப்போம். இப்ப நம்ம எல்லாம் வேலை செய்யற இடத்துல எப்படி இருப்போம்னா முதலாளி இருக்கிறாங்கன்னா நம்மளும் இருப்போம். நமக்கு வேலை இல்லைன்னா கூட தெரியல, சார் உள்ள இருக்கிறார் ஏதாவது திடீர்னு கூப்பிடலாம், இல்லைன்னா ஒரு மரியாதையும் கூட. அதனால அவர் கார் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அசிஸ்டன்ட் போவார். இது வந்து ஒரு மரியாதை வந்து. அதனால வந்து மன்னரே அரண்மனையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது மந்திரி அப்ப நான் வீட்டுக்கு பணி 5 ஆகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு போகமாட்டாங்க. அது ஒரு முறை. ஆனா அவன் என்ன பண்றான் பாருங்க, அவன் இருந்து மந்திரி நீங்க வீட்டுக்கு போங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறான். அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு நட்பும் அந்த அளவிற்கு ஒரு நாகரிகத்தையும் மன்னர் கடைபிடிக்கிறான். வேற்பிள்ளை எழுதுறாருல பொதுவாக வந்து அப்படி எப்படி இவன் மந்திரி என்ன பண்ணியிருக்கணும், சரிங்க பண்ணா இப்போ நீங்க போய் அந்த படத்து போங்க, போய் விடுங்க, நாளை காலையில் நானும் வாரேன், நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிட்டு கீழே இருக்கிற ஆட்களுக்கு வேண்டிய உத்தரவுகள் எல்லாம் கொடுத்துட்டு மந்திரி கிளம்பணும். இதான் முறை. இங்க எப்படி நடக்கு, மந்திரிக்கு மன்னன் தனக்கு மேலான ஒரு மரியாதை கொடுக்குறான். சரி நீங்க வீட்டுக்கு போங்க, அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி மண்ணுள கருமங்கூறி மனையிடை ஏகும் என்றான். நீங்க வீட்டுக்கு இப்ப நீங்க போய் ஓய்வு விடுங்களேன் அப்படின்னு வந்து மன்னர் மந்திரி அனுப்புறான். தம்பெரு மனையில் சென்று தாபர் வைக பின்னர் நண்பரி சமூகம் எய்து நாள் 2 என்னும் முன்னர் வெம்படை சுற்ற நீங்கி இருந்துளி விரிந்த நேமி அம்புவிக்கு அரசன் முன் அமைச்சரில் ஒருவன் சென்று தன்பெரு மனையில் சென்று வீட்டுக்கு போயிட்டார். அந்த வீடு எப்படின்னாரு, பெருமனைங்கிறார். மூத்த மந்திரி இருக்கிறதுலே அவர் தான் முதல் மந்திரி. அவருடைய வீடு எப்படி இருக்கும்? ஆனால் தம்பெரு மனையில் சென்று தாபதர் வைக பின்னர், தாபதர்ங்கிறது முனிவருங்கிற மாதிரி அர்த்தம். இந்த இடத்துல மாணிக்கவாசகர் சொல்றார் தாபதர் அப்படின்னா இந்த உலக தாபங்களை எல்லாம் விட்டு நீங்கியவர். அதனால தாபதர் வைக வீட்டுக்கு போயிட்டு பின்னர் அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நண்பரி சமூகம் எய்து நாள் 2 என்னும் முன்னர், அந்த நல்ல குதிரைகள்லாம் வந்து சேர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஏன்னா ஆவணி மூலம்னு டேட் கொடுத்துட்டார், அந்த டேட்டுக்கு சமூகம் நண்பரி சமூகம், சமூகம்னா கூட்டம்னு அர்த்தம், குதிரை கூட்டங்கள் வந்து இங்க வந்து சேர்றதுக்கு நாள் 2 என்னும் முன்னர், அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வெம்படை சுற்ற நீங்கி இருந்துளி விரிந்த நேமி, இந்த புவிக்கு பெரிய கடல் சூழ்ந்த புவிக்கு அரசனாயிருக்கின்ற மன்னன் தன்னுடைய படைபலங்கள் எல்லாம் விலகி இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தனியா போய் ஓய்வுல இருக்கிறான். பகல ஆபீஸ்ல முன்னெல்லாம் கூட இப்ப வந்து அவர் ரெஸ்ட்ல இருக்கு. அந்த நேரத்துல போய் வெம்படை சுற்ற நீங்கி இருந்துளி விரிந்த நேமி அம்புவிக்கு அரசன் முன் அமைச்சரில் ஒருவன் சென்று, அமைச்சர்கள்ல ஒருத்தன் மன்னர் தனியா இருக்கிற நேரத்துல போய் மன்னா உங்கள்கிட்ட சில விஷயம் சொல்லணும் அப்படின்னு வந்து போய் நிக்கிறான்.
அது அது ஒரு அருமையான இடம் சொல்றார். நன்பரி சமூகம் எய்து. நன்பரி சமூகம் அப்படின்னா நல்ல குதிரை, பரின குதிரை, நன்மபரி நல்ல குதிரை கூட்டம் அப்படின்னு. வேர்பிள்ளை இலக்கணத்தில் அந்த இடத்துல ஒரு நுட்பத்தை கொண்டார். நன்பரி அப்படிங்கிறத நம்பரி அப்படின்னு பொருள் எடுத்துக்கிட்டு, நம்பரி சமூகம் அப்படின்னா நம்பு அரி சமூகம்னு பிரிச்சார். நம்பு அரி சமூகம்னா விரும்புகின்ற அரிய குதிரை கூட்டம் அப்படின்னா நீங்களெல்லாம் விரும்புகிற மாதிரியான கூட்டம் குதிரை வருது அப்படிங்கிறத நுட்பத்தால அப்படி சொல்லுதா இதெல்லாம் அவருடைய தமிழ் நயம். அதனால நன்பரி சமூகம் என்பதனை நம்பு அரி சமூகம் அப்படின்னு கொள்ளலாம் என்றெல்லாம் எழுதுறார் சில. அதனால இப்ப போய் அந்த மந்திரி, எவனோ ஒரு மந்திரி அந்த கூட்டத்தில் ஒருத்தன், அவன் போய் மன்னா அப்படின்னு அவர் தனியா இருக்கிற நேரம் பார்த்து என்ன சொன்னான் சொல்றார். போற்றி எம்பொருணை நாட போற்றி என்று இறைஞ்சி கூறும் மாற்றம் உண்டு ஒன்று நின்பேர் புனைந்துள வரிசை பெற்றோர் சாற்றரும் துரகம் கொள்ள நேரியன் தளத்தில் சார்ந்து நீற்றி நன்னடியார் கையினில் பொருள் யாவும் மீந்தார். போற்றி எம்பொருணை நாட. மந்திரியை உள்ள மன்னரை பார்க்க போனா அப்படி வணக்கம் சொல்லணும். பொருணை நாடு, பொருணைனா தாமிரபரணி, ஏன்னா இது பாண்டிய நாடு. அதனால இப்ப சோழ நாட்டில் போனா பொன்னி நாடு அப்படின்றாங்க காவிரிய, அது தாமிரபரணி. அதனால பொருணை காத்தாமி. பொருணை நாடு அப்படின்னா பொருணை நாட்டுக்கு மன்னா வணக்கம். போற்றி என்று இறைஞ்சு மன்னா வணங்குகிறேன். சரி சொல். கூறும் மாற்றம் ஒன்று உண்டு. ஒரு மாற்றம்னா சொல்ற ஒரு செய்தி. மன்னா வணக்கம்னு 2 முறை சொல்லி உங்க கவனத்துக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி. நின்பேர் உன்னுடைய பெயரை தாங்கி என தென்னவன் பிரம்மராயன். தென்னவன் மன்னன், அந்த பட்டத்தை அவனுக்கு வச்சான் மாணிக்கவாசல். தென்னவன் பிரம்மராயன். அதனால நின்பேர் புனைந்து உள வரிசை பெற்றோர். வரிசைனா புகழும் மனமும் எல்லாத்தையும் வாங்கின அந்த மாணிக்க வாசகன் அவர் மேல ஒரு குறை சொல்றான் மந்திரி. அந்த காலத்துல இந்த மந்திரிகளுக்குள்ள ஒருத்தன் போட்டு கொடுக்குற ஆள் இருந்திருக்கான், அது தெரியுது. அதனால புனைந்துள வரிசை பெற்றோர் கொண்ட எல்லாத்தையும் வாங்கினவரு சாற்றரும் துரகம் கொள்ள. துரகம்னா குதிரை, பரின குதிரை, மான குதிரை, துரகம்னா குதிரை. சாற்றரும் துரகம் கொள்ள நல்ல குதிரைகளை வாங்குறதுக்காக உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொள்ள நேரியன் தலத்தில் சார்ந்து. நேரியன் தலம்னா சோழ நாடு. அங்க போய், ஏன்னா அந்த கரையில தானே வாங்க போறாரு, அதனால நேரியன் தலத்தில் சார்ந்து அங்க போனவரு என்ன பண்ணார்னா நீற்றினன் அடியார் கையில். திருநீர் அணிகின்ற பரமசிவனுக்கு அடியாரா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட, ஏன்னா அப்பவும் அந்த ஆளுக்கு இது சாமின்னு தெரியாது. ஏன்னா வந்திருந்த சுவாமின்னு மாணிக்கவாசகருக்கு தெரியும், இங்க இருக்கிற மந்திரிக்கு அது தெரியாது இல்ல. அதனால அவன் என்ன சொல்றான்னா, அவன் எப்படி பாக்குறான்னா ஒரு குருநாதர் யாரோ திருநீர் பூசி இருக்கிறார், சுவாமிக்கு அடியாரோ அப்படின்னு சுவாமியை வேணும் நினைச்சுக்கிட்டான். அவன் என்ன சொல்லிட்டான் பாருங்க. நீட்டினன் அடியார் கையினில் பொருள் யாவும் ஈந்தார். மன்னா நீங்க குதிரை வாங்குறதுக்காக பணம் கொடுத்தீங்கல்ல, அது அவ்வளோத்தையும் உங்க வேற தாங்கி அங்க போனாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமில்ல, எல்லாத்தையும் அந்த பக்கம் பாயிட்டான். ஒருத்தர் இல்லை, உங்களோட நான் சொல்லிட்டேன், இனிமேல் நீங்க பார்த்துக்க அப்படின்னு போய் போட்டு விட்டு நைஸா கிளம்புதான். எப்படி சொல்லிட்டான்னா, அது திருநேற்றின் அடியார், அவர் கையில எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டாரு. அடியார் கையில போனா குதிரை எங்க வரும், அதனால செய்தி இனிமே நீங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு திருநீற்றினன் அடியார் கையினில். ஏதோ கொஞ்சத்தை கொடுத்திருந்தா பரவாயில்ல, பொருள் யாவும் ஈந்தார். நீங்க கொடுத்த 49 கோடி அங்க விடுது. இதான் மன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், குதிரையெல்லாம் ஒன்றும் வரப்போறது இல்லை அப்படின்னு போய் போட்டான். நின் பெருந்தூதரேகி, அடுத்தாலே ஒரு வார்த்தை சொல்றான். நின் பெருந்தூதரேகி எழுது நின் ஓலை காட்ட பின்வந்துனது சீற்றம் ஒளி தூயிர் பிழைக்க எண்ணி அன்புடையவர் போல் உன்றன் அடியினை குறுகி பின்னர் நண்பரி பரித்திரள் இங்கு எய்து நான் உனக்கு அளிப்ப என்றார். நின் பெருந்தூதரை, நீங்க ஒரு தூதர் அனுப்பிச்சீங்கல்ல, நீங்க ஒரு ஓலையை கொண்டு கொடுத்தீங்கல்ல, அந்த ஓலையை கொண்டு காட்டின உடனே அவன் பயந்து போய் அதனால என்ன பண்ணிட்டான், உங்களுடைய கோபத்துக்கு ஆளாயி
அதனால தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும்னு ஓடி வந்திருக்கான். இப்போ போய் சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க. நின் பெருந்தூதரை நின் ஓலை காட்ட, உங்களுடைய கடித லெட்டர் அங்க காட்ட, பின் வந்து உடனே அங்கிருந்து கிளம்பி வந்து உனது சீற்றம் ஒழித்து உம்முடைய கோபத்தை தடிச்சு உயிர் பிழைக்க எண்ணி, இல்லைன்னா நீர் செலுத்தியதும் பண்ணிடுவீங்கன்னு பயந்து போய் உடனே ஓடியாந்து உங்க காலில் விழுந்துட்டாமன்னா. ஆனா நீங்க அவனை நம்பாயிங்க. அவன் எல்லாம் இந்த திருநீர் பூசின ஆள்கிட்ட கொண்டு ரூபாயை கொடுத்துட்டான். குதிரைலாம் ஒன்றும் வரப்போறது இல்லை அப்படின்னு போய் போட்டு விடுறான். அதனால சீற்றம் ஒழித்து உயிர் பிழைக்க எண்ணி அன்புடையவர் போல் நான் நடிக்கான் உங்ககிட்ட வந்து. அவ்வளவுதான் நான் சொல்வேன். உங்க மேல ரொம்ப அன்பா இருக்க மாதிரி வந்து நிக்கான். இப்போ அன்புடையவர் போல் உந்தன் அடியினை குறி உம்ம திருவடியில வந்து நின்றுட்டான். இப்போ பின்னர் நன் பரித்திரள் பரின குதிரை பரித்திரள் இங்கு எய்தும் நான் உனக்கு அளிப்பன் என்றான். உங்ககிட்ட வந்து ரொம்ப அன்புடைய ஆள் மாதிரி நடிச்சு ஒரு தேதியை சொல்லி அன்னைக்கு எல்லாம் வரும்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வராது மன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து போட்டு விட்டான். அதை எப்ப சொல்றான்? யாரு இல்லாத நேரம் தனியா போய் பார்த்து சொன்னான். அதான் சொல்றார். முந்தின பாட்டுல சொல்லும்போது என்ன சொன்னார்னா, வெம்படை சுற்ற நீங்கி இருந்துளி. யாரு இல்லாத நேரம் யாரும் வேப்பிள்ளை சொல்றார். யாரு இருக்கிற நேரம் போய் சொன்னா மற்ற மந்திரிகளுக்கு தெரிஞ்சிருமா இவன் போய் சொன்னாம்னு. அதனால என்ன பண்ணாரு? யாரு இல்லாத நேரம் பார்த்து தான் மன்னர் மேல ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு ஆள் மாதிரி நடந்துகிட்டான். போய் மன்னா இதுதான் அவன் உங்க லெட்டரை கண்டு போய் பயந்து ஓடியாந்து உயிர் பிழைக்கிறக்காக இங்க வந்துட்டு அன்புடையவர் போல இருக்கிறான். இந்த தேதியில குதிரை வருங்க. இதெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை மன்னா. அப்புறம் நீங்க பாத்துக்கோங்க, என்னமோ எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன் அப்படின்ட்டான். இப்போ மன்னருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அன்னைக்கே நான் சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு கொண்டு போனாருங்க? 49 கோடி பொண்ணு, 140 லட்சம் கோடி ரூபா இன்னைக்கு மதிப்புல அவ்வளவு கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு அது புஷ்னு போடுதுன்னா அப்புறம் அவன் மன்னருக்கு எப்படி இருக்கும்? உடனே சொல்றான், மற்றவர் மொழிந்த எல்லாம் பொய்யுரை மன்னவென்ன சொற்றமிழ் வைகை நாடன் தூதரை வெறுவ நோக்கி அற்றமில் சுருதி வல்லார் அருள் பெருந்துறையில் எய்தி உற்றவம் பரிகள் உண்டேல் ஒல்லை வந்து உரைமின் என்றான். மற்றவர் மொழிந்த எல்லாம், மற்றவர்னா இந்த வந்தவன் இன்னொரு மன்னன், இன்னொரு மந்திரி. மற்றவர் மொழிந்த எல்லாம் பொய்யுரை மன்ன என்ன அவன் சொன்ன, அதாவது மற்றவர்ங்கிறது இந்த இடத்துல மாணிக்கவாசகர இந்த வந்தவன் சொல்றான். மற்றவர் அதாவது உங்க பேரை தாங்கிடும். அவர் சொன்னது அவ்வளவும் பொய். அங்கே என்ன வந்து ஒரு மாணிக்கத்தை மூட்டை கொண்டு கொடுத்துட்டு குதிரை ஆவணி மூலம் தண்ணிக்கு வரும், அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு எல்லாம் சொல்லணும். அவ்வளவும் பொய் அப்படிங்கிறது. மற்றவர் மொழிந்த எல்லாம் அவன் சொன்னது அவ்வளவும் பொய். பொய்யுரை மன்ன அவன் சொன்னது அவ்வளவும் பொய் மன்னா. நீங்க பாத்துக்கங்க என்ன அப்படி சொல்லவும் சொற்றமிழ் வைகை நாடன், வைகை நாடன் வைகை நாட்டுக்கு அதிபதி மன்னன் தூதரை வெறுவ நோக்கி உடனே கூப்பிட்டான். தூதர்களை மன்னன் தூதரை வெறுவ நோக்கி உடனே கூப்பிட்டு அற்றமில் சுருதி வல்லார் அருள் பெருந்துறையில் எய்தி நேர திருப்பெருந்துறைக்கு போங்க. போய் உற்ற எம் பரிகள் உண்டேல் ஒல்லை வந்து உரைமன். அங்க போய் உண்மையிலே குதிரை இருக்கான்னு பாக்கிட்டோம். ஏன்னா போனா தெரிஞ்சிரும்ல. வந்து நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்தோம்னா ரெடி ஆகிட்டு இருக்கான்னு போய் பார்ப்போம்ல ஃபேக்டரியில. அது மாதிரி வந்து என்ன பண்ணிட்டான், நேர போய் திருப்பெருந்துறைக்கு போங்க, இந்த மாதிரி குதிரை அங்க இருக்கான்னு போய் பாக்கிட்டோம். அதுல ஒரு வார்த்தை போட்டார், அற்றமில் சுருதி வல்லார் அருள் பெருந்துறையில் எய்தி. அந்த ஒரு வார்த்தைக்கே அற்றமில் சுருதி வல்லார். அதுக்கு நம்ம வேப்பிள்ளை ரொம்ப ஆழமா ரொம்ப ஆழமா அற்றம்னா மறைப்புன்னு அர்த்தம். அற்றமில் சுருதி அப்படின்னா இந்த பசுவர்க்கத்து சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் நாமெல்லாம் ஆணவ மறைப்புக்கு உட்பட்டவர்கள். அதனால நாம செய்யற நூல்கள் எதுவாயினும் அது மறைத்தலை மீறி எழுதுற நூல்கள் தான். ஆனா இது அற்றமில் சுருதினா இயற்கையாகவே பாசங்கள் நீங்கிய பெருமான் அருளி செய்த வேத ஆகமங்கள். அதுதான் அற்றமில் சுருதி. அப்படின்னா இது யாரால எழுதப்பட்டதுன்னா சுவாமியால. நாம் செய்யற நூல், நீங்க செய்யற நூல்லாம் நம்மெல்லாம் மறைப்புக்கு உட்பட்டவர்கள். இந்த உலகத்தை செய்யப்பட்ட நூலெல்லாம் மறைப்புக்கு உட்பட்டவர்கள் செய்த நூல்கள். மறைப்பை தாண்டி நிற்கின்ற பெருமான் செய்த நூல் சுருதி வேதாகமங்கள். அதனால அதுல நல்ல தெளிவுபட உள்ள மக்கள் திருப்பெருந்துறையில் இருக்காங்களாம். அற்றமில் சுருதி வல்லார் அருள் பெருந்துறையில்.
திருப்பெருந்துறையில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா வேதாகமங்கள் அவ்வளவு தெளிவுடையவர்களாய் பெருமானால் மறைப்பு தொழிலுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற பெருமானால் அருளி செய்யப்பட்ட வேதாகமங்களிலே வல்லமை உடையவர்கள் இருக்கின்ற திருப்பெருந்துறை. அதுக்கு போய் நீ குதிரை இருக்கான்னு பாய், குதிரை இருக்கான்னு திருப்பெருந்துறை போன்னு சொல்லுதுக்கு இப்படி ஒரு வார்த்தை போட்டார். அதை இவர் ரொம்ப அருமையா எழுதுறார் நம்ம வேற்பிள்ளை. அப்படியே சொல்றேன் பாருங்க. நிர்வாண தீட்சை பெற்று சிவாகமங்களை போதப்பிரகார நெறியானே குருமுகமாக கேட்டு சிந்தித்து தெளிந்த மகான்களுக்கு மறைப்பற்ற வேதங்களிலே மகாபாண்டியத்தை உடைய பெரியோர்கள் வசிக்கும் பெருந்துரை எழுதுறார். அப்படின்னா நிர்வாண தீட்சை பெற்று போதப்பிரகார நெறியானேனர் அப்படின்னா குருநாதர் கொடுக்கின்ற அந்த உபதேசத்தினாலே போதனை போதப்பிரகார நெறியானே குருமுகமாக கேட்டு சிந்தித்து தெளிந்த மகான்கள் திருப்பெருந்துறையில் இருக்கிறவங்களாம், அப்படிப்பட்டவங்களாம். அதனால மறைப்பற்ற வேதங்களிலே மகா பாண்டித்யத்தை உடையானர். அப்படின்னா அவங்க ஏதோ வேதத்தை கொஞ்சம் படிச்சிருக்கேன் மனப்பாடம் அப்படிலாம் இல்லையா, அதுல கரகண்டவங்களாம், மகா பாண்டியத்தை உடைய பெரியோர்கள் வாழும் பெருந்துறை எழுதுறாரு. அது அற்றமில்னு ஒரு வார்த்தைய சொல்ல, இதெல்லாம் உரையாசிரியர் இவ்வளவு விரிவா சொல்ற, அதுக்காக சொன்னேன் சொல்லி. ஆனால் அற்றமில் சுருதி வல்லார் கதையில வேற ஒண்ணும் இல்லை. நேர தூதர்களை பார்த்தான், நேர போய் திருப்பெருந்துறைக்கு போங்க, குதிரை இருக்கான்னு போய் பார்க்கலாம், உடனே சீக்கிரம் கிளம்பி போங்க, நாளைக்கு கிடையாது இன்னைக்கு அப்படின்னு உத்தரவு போட்டான். உற்றவன் பரிசுகள் உண்டே ஒல்லை வந்து உறைவன், அங்கெல்லாம் குதிரை இருக்கா பரிகள் உண்டேன்னு ஒல்லை வந்து, ஒல்லைனா வேகம்னு அர்த்தம், விரைவுன்னு அர்த்தம். மாணிக்கவாசர் சொல்ற கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ள தழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதும் தான் அம்மானாய். அந்த இடத்துல தண்டமணி தேசர் ஒல்லை என்பது விரைவு நோக்கின்னு எழுதுவார். ஏன்னா சுவாமியினுடைய விடை எப்படின்னாரு, அடியார்களுக்கு மக்களுக்கு அருள் புரியணும்னு சுவாமி அந்த விடையில வேகமா வருவானா நம்மளுக்கு அருள் புரியுது. அதான் ஒல்லை விடையானை. தண்டமணி தேசர் ஒல்லை என்பது விரைவு நோக்கின்னு எழுதுவார். அதனால அந்த ஒல்லை வந்து உரைவன் சீக்கிரமா பாயிட்டு வந்து எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற. உடனே மன்னன் சொன்னதுக்கு அப்புறம் நான் இல்ல நாளை கழிச்சு போலாமான்னு பார்க்க அப்படின்னு நான் சொல்லுவான். உடனே கிளம்பிட்டாங்க மக்கள், தூதர்கள் கிளம்பி அருந்திரல் தூதர் ஏகி அத்தினம் அன்னைக்கே கடிது மீண்டு போயிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கே போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. அருந்திரல் தூதர் ஏகி அத்தினம் கடிது மீண்டு வருந்தி முன்புகுந்து மன்னர் மன்னனை வணங்கி நின்று பெருந்துறை என்னும் ஊரும் பிரிதுள பதியும் தேடி கருந்தட களிற்று வேந்த கண்டிலம்பரிகள் என்றார். போனவங்கள்லாம் அருந்திரல் தூதர்னர், திரள்னா வலிமை, அருந்திரல் அப்படின்னா ரொம்ப வலிமையுடைய தூதர்கள். ஏன்னா இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மதுரை டு திருப்பெருந்துறை 128 கிலோமீட்டர், 128 பிளஸ் 128 286 கிலோமீட்டரு. அன்னைக்கு எப்படி போயிருப்பாங்க, நடந்தான் போயிருக்காங்க. ஆமாம், பிஎம்டபிள்யூ கார்லயா போயிருப்பானுங்க, அப்படிலாம் கிடையாது. அப்படி போயிட்டு திரும்ப ஒரே நாள்ல வந்திருக்கான்னா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான் பாருங்க, இல்லைங்களா? ஆமா, வந்திருக்கிறான். மிஞ்சி மிஞ்சி போனா எப்படி சார் போயிருப்பான், வண்டியில போயிருப்பான்னு வச்சுக்கோங்க. குதிரை வண்டி ஏற்கனவே குதிரைக்கே ஷார்டேஜுங்க, அதனால மாட்டு வண்டியில தான் போயிருக்கணும், இல்லை குதிரை வண்டியில போயிருக்கானே வச்சுக்கிடுவோம். இருந்தாலும் ஒரே நாள்ல போய் அவன் திருப்பெருந்துறை மட்டும் பார்க்கல, பக்கத்து இருக்க ஊர்லாம் போயிருக்கான். நல்ல தூதன் பாருங்க. அவன் போய் மன்னற்ற போய் இல்லைன்னு ஒரு பொருளை சொல்லக்கூடாது. அதனால நோக்கம் எப்படி இருப்பாருங்க. மன்னர் சொன்னார் பெருந்துறையில போய் குதிரை இருக்கான்னு பாயிட்டுவான்னார். அவன் திருப்பெருந்துறையில இல்லைன்னு உடனே பக்கத்துல எல்லாம் போறான். அப்படியே அறந்தாங்கி புதுக்கோட்டை அங்கெல்லாம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். எங்கேயாவது இருக்கான்னு போய் பார்த்துருக்கான். ஒன்னு பக்கம் ஒண்ணு இல்லையா சொல்லிட்டான். அருந்திரல் தூதர் ஏகி அத்தினம் கடிது மீண்டு, கடிதுனா வேகமா, ஏன்னா மன்னன் சொன்னான் ஒல்லை வந்து உரைவன் வேகமா வந்து சொல்லணும். அதனால இவன் கடிது மீண்டு வேகமா திரும்ப வந்து வருந்தி, அருமையா சொல்ற வருந்தினர் அப்படின்னா ஏனைய உரை ஆசிரியர்கள் வருந்திங்கிற இந்த இடத்துல என்ன பொருள் எழுதினாங்க, ஒரே நாள்ல போயிட்டு ஒரே நாள்ல வரனா உடல் வருந்தி. ஆமா, ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 250 கிலோமீட்டர் ஒரே நாள்ல போயிட்டு திரும்ப வரணும், அது அன்னைக்கு உள்ள அந்த வசதிகள்லாம் வருந்தி ரொம்ப டயர்டாத்தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு எழுதினாங்க. பாலசுப்ரமணியம் இந்த மாதிரி 1-2 பேர்லாம் அப்படிதான் எழுதினாங்க. வேற்பிள்ளை சொல்ற
குதிரை இல்லை என்பதனை சொன்னால் மன்னன் வருத்தப்படுவான் என நினைந்து வருந்தினர். ஏன்னா மன்னன் என்ன எதிர்பார்த்து இருக்கிறான்? குதிரை எங்க இருக்குங்கிற பதிலை எதிர்பார்க்கிறான். நம்ம நேரம் அப்படி ஒரு பதில் சொல்ல முடியாமல்லாம் இருக்கிறோம், இல்லைங்களா போய் சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்காக வருந்தினாங்களாம். ஆனாலும் அது இப்படியே சொல்லிட்டு, அன்றளவில் மீண்டதனால் உடல் வருத்தம் ஆயினும் இல்லை என்பதனை வருந்தி முன்னருக்கு கூறினால மன வருத்தமே முன்னின்றதாம்னு எழுதினார் உரையில. உடல் வருத்தம்ங்கிறது ஒன்று இருக்கு, ஆனா அதை அவங்க பொருட்படுத்தலை. அவங்களுடைய தொழில்ல அதெல்லாம் இது மாதிரி நிறைய விட போயிருக்காங்க, வந்திருக்காங்க. ஆனா இப்ப போய் மன்னா குதிரை இருக்கு, 1000 குதிரை பார்த்தோம்னா அருமையா இருக்குமண்ணா, எல்லாம் ஜம் ஜம்னு நிக்குமண்ணா, உடனே வந்துரும் போல அப்படின்னா மன்னன் மகிழ்ச்சி அடைவான். ஆனா இப்ப மன்னன்ட்ட போய் மன்னா ஒன்னும் இல்ல மன்னா எல்லாம் அவுட்டு தான் அப்படின்னு போய் சொல்றதுக்கு, அதனால மன்னன் வருத்தப்படுவானே. அதுல இன்னும் கூட நுட்பம் பாருங்க. மன்னன் வருத்தப்படுவான்னு அவங்க நினைக்கலையாம். அது சொல்றார், வருந்தி யார் வருந்தியா, இதனால மந்திரிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமேன்னு வருந்தினார்களாம். அப்படி எழுதுறாரு உரையில. என்ன உரைங்க, மன்னன் வருத்தப்படுவான்னு எழுதல, வருத்தம் யாருக்கு சொல்றாரு, இதனால மன்னன் மந்திரிட்ட போய் கேட்டு மந்திரிக்கு ஒரு வருத்தம் வருமே நினைச்சு இவங்க வருந்துறாங்க. மந்திரி மேல அவ்வளவுதான் இருந்திருக்கிறாங்க. சொல்றாரு, வருந்தி முன்புகுந்து மன்னர் மன்னனை வணங்கி நின்று, முன்னாடி போய் வணங்கி, பெருந்துறை என்னும் ஊரும், பெருந்துறையும் பிரிதுள பதியும் தேடி, பக்கத்துல அந்த பக்கம் உள்ள ஊர்கள்லாம் எல்லாம் தேடி, கருந்தடம் களிற்று வேந்த, கருந்தடம் களிற்று வேந்தன்னா கரிய மலைகள் போன்ற யானைகளுடைய மன்னன், அவனுடைய பெருமையை சொல்றார். கருந்தட களிற்று வேந்த கண்டிலம் பரிகள் என்றான். அங்க எங்கேயும் குதிரைகள் ஒண்ணு கண்ணுக்கு தெரியல மன்னா, அதனால கண்டிலம் பரிகள், எங்க கண்ணுக்கு குதிரைகள் ஒண்ணு தெரியல மன்னா சொல்லிட்டான். ஏன்னா உண்மையான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டான், அங்க ஒண்ணு இல்லை. பாங்கு நின்று என்னவாறு பகர்தலும் வெகுட்சி எய்தி இங்கு நம் கருமம் செய்வன் இன்றி இடர் செய்வான் தன்னை தாங்கரும் துயரம் செய்து தகைந்து நம் தனத்தை எல்லாம் வாங்கும் என் தண்டலாளர் என்று இகன் மன்னன் சொன்னான். பாங்கு நின்று இன்னவாறு பகர்தலும், பாங்குன்னா பக்கம்னு ஒரு பொருள், பாங்குன்னா பக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பக்கமாய் நின்று. ஏன்னா சொல்றவங்க தூதர்கள் யார்கிட்ட சொல்றாங்க, மன்னர்கிட்ட. நேரம் முன்னாடி இருந்தோம்னா போய் பாட்டு வந்தோம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால ஒரு ஓரமா நின்று சொல்றதுக்கு இது இருக்கா, உடையை கையில பிடித்து கொண்டு வாயை பொத்து நின்று. மன்னர் எப்படி சொல்லணும்னு ரெண்டையும் சொல்றாரு. பாங்குனா ஒரு பொருள் ஒரு பக்கமாய் அப்படின்னா மன்னனுக்கு நேரம் முன்னாடி வராம சைட்ல நின்று அது பக்கமாய். இன்னொன்னு பாங்கு என்பது ஒரு முறை இருக்கு இல்லையா, எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த முறையில நின்று மன்னர்கிட்ட எப்படி அதை சொல்லணுமோ அந்த பாங்கு. உன் அடியார் தாழ்முனிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அப்படின்னா சொல்றாரு மாணிக்கவாசகர். அடியார்க்கு பாங்கனோ அதுபடி நாங்க நடந்து கொள்வோம். இந்த பிள்ளைகள் சொல்லுது, 9ஆம் கிளாஸ் கேட்குது சுவாமிகிட்ட, உன் அடியார் தாழ்முனிவோம் ஆங்கவர்க்கே வாங்காவோம் அன்னவரையும் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசையை தொழும்பாய் பணி செய்வோம். அங்க பாங்கு என்பது அடியார்கள் எப்படி இருப்பாங்களோ நாங்க அதை மாதிரி இருக்க விரும்புறோம் சுவாமி அப்படின்னு சுவாமிகிட்ட வைக்குது விண்ணப்பத்தை. அதான் பாங்கு. ஏன்னா இப்போ சொல்றோம் இல்லையா, ஒரு இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், அதுக்கு ஒரு பாங்கு, ஒரு முறை. ஒரு ஆஸ்பத்திரி போனா அது ஒரு மாதிரி இருக்கணும், ஒரு கோயிலுக்கு போனா அது வேற மாதிரி இருக்கணும், ஒரு பேச்சு கேட்க வந்தா ஒரு மாதிரி இருக்கணும், இப்படி வாங்க. அது மாதிரி தூதருக்கு என்ன பாங்கோ அந்த பாங்கல் நின்று, பாங்கு நின்று இன்னவாறு பகர்தலும் என பரிகள் கண்டிலம் தான். இன்னவாறு அதை சொன்ன உடனே வெகுட்சி எய்தி, மன்னனுக்கு பயங்கரமான கோபம் வாங்கி, இங்கு நம் கருமம் செய்வன் என்று இடர் செய்வான் தன்னை, நம்முடைய வேலைய செயலை அவன் நல்ல செய்வான் நினைச்சா இவன் நமக்கு துன்பம் செய்யற ஆளாயிட்டானே. மாணிக்கவாசகர் சொல்றார், இங்கு இவன் நம் கருமம் செய்வன் என்று, நம் கருமம் ஏன்னா நம்மளுடைய நாட்டுக்கு குதிரை வாங்குறதுக்காக போன நமக்குடைய ஒரு செயலை செய்யறதுக்காக இவனை அனுப்பிச்சா இடர் செய்வான் தன்னை. வாங்காது மட்டுமில்ல, அது 2 குற்றம்ங்கிறார் வேல்பிள்ளை. அதாவது வாங் அப்படின்னா என்னவா, அங்க போயிட்டு மன்னா குதிரையெல்லாம் கிடைக்கல, இந்தாங்க உங்க பணம் அப்படின்னு சொல்லி செஞ்சா அதுவே முதல் குற்றமா. ஏன்னா வாங்க போயிட்டு வாங்காம வந்தா,
இப்ப ரெண்டாவது குற்றம் என்னன்னா அந்த பணமும் இப்ப கையில இல்லை, அது ரெண்டாவது குற்றம். அதனால அதுதான் இடர் செய்வான்கிறார். அவன் நம்ம செயலை செய்யாத ஒரு குற்றம், ரெண்டாவது இடர் செய்யறான். 49 கோடியை அவன்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கான். அது அதனால இங்கு நம் கருமம் செய்வன் என்று அப்படி செய்வான் அவன் அனுப்பிச்சா இடர் செய்வான் தன்னை, இப்படி நமக்கு துன்பத்தை கொடுத்த அவனை தாங்கரும் துயரம் செய்து, தண்டலாளர்களுக்கு உடனே சொல்லிட்டான், தாங்க முடியாத தண்டனை கொடு அவனுக்கு. தாங்கரும் துயரம் செய்து தகைந்து, தகைந்துன்னா சிறையில் அடைச்சு, அவனை கொண்டு சிறையில் அடையின்றான். எவ்வளவு தண்டலாளர்கள்ட்ட சொல்றான், தாங்கரும் துயரம் செய்து தகைந்து நம் தனத்தை எல்லாம் வாங்கும். 49 கோடி பொண்ணு ஒன்னு குறையக்கூடாது, கெட்டி வச்சு வாங்கிட்டு வரது அப்படின்னு யார்கிட்ட சொல்றான்? அதுக்கனுடைய தண்டலாளர்கள் இது பண்ணக்கூடியவங்க. அங்க இருக்க போலீஸ் டீமை கூட சொல்லிட்டான். ஆனால் என்ன சொல்லிட்டான் பாருங்க, நம் தனத்தை எல்லாம் கெட்டி வச்சு பணத்தை வாங்குங்க முதல்ல அவன்கிட்ட அப்படின்னு, தனத்தை எல்லாம் வாங்கும் என் தண்டலாளர்கள் என்று. அந்த தண்டலாளர்கள் அதுக்குரிய அந்த இதில் உள்ளவர் இகழ் மன்னன் சொன்னான். அப்படி வலிமையுடைய மன்னன் அப்படி சொல்லிட்டான். இது அவங்க வந்து குதிரை இல்லைன்னு சொன்ன உடனேயே அவன் உடனே வந்து என்ன பண்ணான், வெகுட்சி எய்திட்டான், கோபமாயி உடனே என்ன பண்ணிட்டான், அவரை கூட்டிட்டு வந்து அவருக்கு துன்பத்தை விளைவித்து அவர் சிறையில் அடைத்து, நம்ம கொடுத்த அந்த பணத்தை அவ்வளோத்தையும் அவன்கிட்ட முதல்ல வாங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அவங்க உடனே மன்னருடைய உத்தரவு. அதனால மண்பெரும் தண்டலாளர் மறையவர் குலத்தின் மிக்கார் முன்பு சென்று இணைய சொல்வார் முனிவுடை முகத்தராகி நண்பரி தொகுதி கொள்ள நயந்து உமக்கு அந்நாள் இந்த தன்பொருள் எல்லாம் வாங்க சாற்றினான் சீற்ற மன்னன். மண்பெரும் தண்டலாளர், அரசனுக்குரிய பெரிய அந்த தண்டலாளர். அவங்களாம் பெரிய என்ன போனாலும் எப்படி போயிருக்கோம், சும்மா போலீஸ்காரெல்லாம் போல, ஐஜி டிஜிபி எல்லாம் அப்படிதான் போயிருக்கு. ஏன்னா மந்திரி இல்ல, அதனால மண்பெரும் தண்டலாளருங்கிறார். சும்மா இந்த லோக்கல் போலீஸ் ஒரு 10 பேர் பிடிச்சி அனுப்பலையா, எல்லாம் பெரிய பெரிய ஆள் எல்லாம் போயிருக்காங்க. அதான் மண்பெர். ஏன் சோழம் இந்த பல்லவ மன்னன் அப்பர் சுவாமிகளை கூற்று சொல்லி அனுப்பும் பொழுதும் பாத்தீங்கன்னா வெறும் ஏவலாளர்கள் போல அமைச்சர் போனாராம். சேக்கலா சுவாமி சொல்ற, அவர் சமணத்துக்கு போயிட்டார், சைவத்துக்கு போயிட்டார்னு இந்த சமண முனிவர்கள்லாம் மன்னர்கிட்ட போய், மன்னா நமக்கே பெரிய சிக்கல், இப்போ உடனே அந்த ஆளை கூப்பிட்டு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே மன்னன் உடனே விட்டான். அப்போ கூப்பிட வந்தது யார் வந்தாங்களாம், அமைச்சரும் அப்படிங்கிறார் கூட. ஏன்னா அவர் உயர்ந்த பதவியில இருந்தவர், அதனால என்ன பண்ணா அதுக்கு தக்க மரியாதையோடு மன்னன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு அமைச்சர். அமைச்சரும்னு தான் இருக்கு சிகே செய்ய உரையில வந்து, அதுக்கு அமைச்சர்களும்னு ஒரு எழுதுறார். அப்படின்னா உள்துறை, போலீஸ் துறை, இது பொதுப்பணித்துறை, மக்கள் நலம், எல்லா அமைச்சரும் இருக்கு கூட, அப்படிதான் தெரியுது. அதனால ஏன்னா உரையில அப்படிதான் இருக்கு, என்பெரும் அமைச்சரும் அப்படின்னு தான் பாட்டில் வருது. ஆனா சிகேசே உரை எழுதும் பொழுது அமைச்சர்களும் அப்படிங்கிறார். அப்படின்னா அவங்க எல்லாம் போயிருக்காங்க, ஏன்னா அது ஒரு மரியாதை. அதே மாதிரி இங்கேயும் சொல்றாரு, சும்மா சாதாரண தண்டலாளர் போல, மண்பெரும் தண்டலாளர் மறையவர் குலத்தின் மிக்கார். மறையவர் குலத்தின் வேத நெறியிலே தலைத்து விளங்குகின்ற, அதுல உயர்ந்து நிற்கின்ற மணிக்கவாசர். மறையவர் குலத்தின் மிக்கார் முன்பு சென்று இணைய சொல்வார். அங்க போய் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க பாருங்க, முனிவுடை முகத்தராகி. அங்க ஒரு நயம் வச்சார், முனிவுடை. முனிவுன்னா கோபம். தண்டலாளர் போகும்பொழுது எப்படி போவாங்க, சார் வாங்க சார் கூட வந்துருங்க சார் ப்ளீஸ், அப்படியா போயிருப்பாங்க, அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க அப்படி கோபத்துல போயிருப்பாங்க. அதனால அவங்க கோபத்துல போலியா, முனிவுடையாராய் இல்ல, முனிவுடை முகத்தாராய். முகத்துல அப்படி கோபமா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாங்களாம். அப்படின்னா உள்ளத்துல கோபம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் மாணிக்க வாசகருடைய மேன்மை, ஏன்னா அது மட்டும் இல்ல, முந்தான வரைக்கும் மந்திரியா இருந்திருக்கிறார். அதனால அவருக்களே இருந்தவங்க அப்ப இருக்கும்போது ரொம்ப பேரோட இருந்திருக்காரு. திடீர்னு இன்னைக்கு எது ஒரு தப்பு நடந்துங்கிறக்கா தக்கணும் இது பண்ண முடியுமா? அதனால என்ன பண்ண, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஜெயில இருப்பார், நாளைக்கு திரும்ப மந்திரி ஆயிடுவார். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, அதனால கவனமா இருக்கணும். அதனால வந்து என்ன பண்ணாரு, அவன் நம்ம வேலையை காப்பாத்திக்கணும்ல, ரொம்ப கவனமா என்ன பண்ணாம பாருங்க, முனிவுடை முகத்தாராகி அப்படி கோபத்துல இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு, நண்பரி தொகுதி கொள்ள நயந்து உமக்கு அந்நாள் இந்த தன்பொருள் எல்லாம் வாங்க. அன்னைக்கு நல்ல குதிரை கூட்டங்களை எல்லாம் வாங்கிறதுக்காக மன்னன் உமக்கு கொடுத்த பணத்தை, ரொம்ப மரியாதை சொல்லு, அன்றைக்கு குதிரை கூட்டம் வாங்குறதுக்காக மன்னன் உமக்கு கொடுத்த பணத்தை எல்லாம்
இப்ப எங்க மூலமா உங்கள்கிட்ட வாங்கிட்டு சொன்னால் சீற்ற மன்னன் மன்னன் கோபத்துல இதை சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வீணா சீற்ற மன்னன் ஒரு வார்த்தை போட்டு அப்படின்னா எங்களுக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல, ஆனா மன்னர் கோபமா இருக்கிறாரு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்தேன். இல்லைன்னா வெறுமன மன்னன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். சீற்ற மன்னன் அப்படின்னு சார் எனக்கு ஒண்ணும் இல்லை, மேல ஆபீசர் கேட்கிறாரு, நான் வந்து கேட்கிறேன் சார், நீங்க என் மேல வீணா கோச்சுக்காதீங்க, அனுப்பிச்சது அவரு அப்படின்னு இந்த உலகத்தில் நடக்கு பாருங்க. அது மாதிரியே சொல்லிட்டான். எப்படி சொல்லிட்டான் பாருங்க, நண்பரி தொகுதி கொள்ள நயந்து உமக்கு அந்நாள் ஈந்த, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு கொடுத்தாரே பணம், தன் பொருள் எல்லாம் அந்த பணத்தை எல்லாம் வாங்க சாற்றி நன் சீற்ற மன்னன் எங்களை விட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்ற. அதை கேட்ட உடனே ஐயோ இப்ப நான் பணத்துக்கு எங்க போவேன் அப்படின்லாம் ஒரு பதட்டம். அல்லது என்ன சொன்னார், மற்றின் பயன் யாதென்னின் மன்னவன் விடுப்பயன்றி உற்றவன் தூதர் வல்லை ஒன் பெருந்துறையில் எய்தி கொற்ற வெம்பரிகள் காணார் மீண்டனர் கோவும் நும்பால் பற்றிய நேசம் விட்டான் பாரினி ஆள ஒட்டான். அருமையான சொல்ற. அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு, பணத்தை வாங்குறதுக்காக நாங்க வந்தோம், மற்ற இதன் பயன் யாதன், இப்ப நாங்க இது திடீர்னு வந்து உங்கள்கிட்ட பணத்தை கேட்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஏன்னா அவருக்கு திடீர்னு வரணும்ல, சும்மா நேரம் போய் முந்தான வரைக்கும் குதிரை வாங்க, நேற்று கூட பேசிட்டு வந்தேன் குதிரை வரும்னு சொல்லியிருக்கேன், இன்னைக்கு வந்து குதிரைக்குள்ள பணத்தை கொடு அப்படின்னு மன்னன் கேட்டான்னா அதுக்கு ஏதோ காரணம், அதை வந்தவங்க முறையா சொல்றாங்க. மற்ற இதன் பயன் யாதென்னின், நாங்க இப்போ வந்து பணத்தை கேட்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்னா, மன்னவன் விடுப்ப எங்களை மன்னன் அனுப்பிச்சான்னா எதுக்குன்னா, உற்றவன் தூதர் வல்லை ஒன் பெருந்துறையில் எய்தி, இன்னைக்கு காலையில தூதர்கள் பெருந்துறைக்கு போய் கொற்ற வெம்பரிகள் காணார், அங்க போய் பார்த்துட்டு குதிரையெல்லாம் இல்லைன்னு மீண்டார். அங்க போய் பார்த்துட்டு இப்ப குதிரையெல்லாம் இல்லைன்னு மீண்டனர். கோவும் நும்பால், கோன அரசன், கோவும் அப்படின்னா மன்னனும், நும்பால் உங்க மேல பற்றிய நேசம் விட்டான். அவங்க வந்து குதிரை இல்லைன்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப கோபமாய் உங்க மேல இருந்த அன்பெல்லாம் அவனுக்கு போயிடுத்துப்போம், கோபம் விட்டான். பாரினி ஆள ஒட்டான், பாரினி ஆள ஒட்டான்னா உங்களுக்கு இனிமே அந்த மந்திரி பதவி இல்லை. இது ஒரு ரொம்ப நுட்பமா எழுதுறாரு நம்ம வழக்குரைஞர் ஐயாலாம் இருக்கிறாங்க, வேர்ப்பிலை எழுதுறாரு. மந்திரியா இருந்தால் அந்த தண்டனை வந்து அந்த தண்டாளரால கொடுக்க முடியாதாம். அதனால அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, இனிமேல் நீங்கள் மந்திரி இல்லை, இப்ப மந்திரி இல்லைன்னு ஒரு சாதா குடிமன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்ப நீ சிறையில் அடைக்கலாம், நீங்க மந்திரியா கொண்டு சிறையில் வச்சிருக்க முடியாது. எவ்வளவு நயத்த கடவுள் மாமனியர் சொல்றாரு பாருங்க. அது வேப்பிலையும் சொல்றாரு. அதனால எப்படி சொல்லிட்டாருன்னா, பற்றிய நேசம் விட்டான், முதல்ல உங்க மேல இருக்க அம்பும் நம்பிக்கையும் போயிடுது மன்னனுக்கு. ஏன்னா அவங்க குதிரை போய் தூதர்கள் போய் பாயிட்டு விட்டாங்க, குதிரை இல்லை, அதனால உங்க மேல இருக்க நம்பிக்கை போச்சு. பார் இனி ஆள ஒட்டான், உங்களுடைய போஸ்டும் காலி அப்படின்னு, இனிமே அந்த போஸ்டும் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, தனமினி தருதல் வேண்டும். இப்ப சொல்றாங்க நீ பணம் தரணும், தனம் இனி தருதல் வேண்டும் என்று வன் தண்டலாளர், ரொம்ப வன்மையான தண்டலாளர் சினமுடன் புகழ வாளாயிருத்தலும், அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார், ஒன்னும் சொல்லல. வாளாயிருத்தலும் தீமை ஊறும் நினைவுடன் அமைச்சர் வாழ்வின் நீக்கி, அமைச்சர் வாழ்வின் நீக்கி மாலை முரசுல போட்டான், மந்திரி பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் போட்டான். நினைவுடன் அமைச்சர் வாழ்வினின் நீக்கி மெய் வாக்கின் மன்னர் தனியுற வலிதில் காவல் சாலையில் ஆக்கினார்கள். மெய்வாக்கின் மன்னர் மாணிக்கவாசர் அவரை தனியுற வலிதில், தனியுறன்னா ஒரு தனி ஜெயில, வலிதில் கட்டாயப்படுத்தி கொண்டு காவல் சாலையில் ஆக்கினார்கள். அப்படின்னா தனியா இருக்கிற ஒரு சிறையில கொண்டு அடைத்து விட்டார்கள். இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தி, அதை அடுத்த வாரம் விரிவாக சொல்லலாம். என்ன சொல்றாருன்னா, இவ்வளவுதான் பாட்டுல இருக்கு. ஆனா நம்ம வேர்ப்பிள்ளை என்ன சொல்ற, பிடரிய பிடித்து கொண்டு அவரை கொண்டு சிறையில் தள்ளினார்கள்னு ஒரு குறிப்பு சொல்ற. அது பார்த்தா பாட்டுல இங்கெல்லாம் இல்லை, திருவிழாப்பணத்துல அப்படிலாம் வரல. ஆனா அவர் எழுதுறார், அப்படியே எழுதுறார். எழுதிட்டு என்ன சொல்றார், அப்படி சொல்றதுக்கு கடவுள் மாமுனிவர் தயங்கி சொல்லாம விட்டாருங்கிறார். அதான் நடந்துதான். அப்படி ஏன்னா வலிதில் காவல், கட்டாயப்படுத்து, வாங்க போயிடலாமா அப்படின்னு சொல்லி வாயா அப்படிதான் கூட்டு போயிருக்கான். வலிதில் காவல்
அப்படிங்கனால பிடரியை இழுத்து தள்ளினர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றதுக்கு கடவுள் மாமுனிவருக்கு மனசு வரல, அதனால வலிதில்னு போட்டார்னு எழுதுறாரு. அதுக்கு சான்று எப்படி அவர் எடுக்கிறாருங்கிறது தெரியல. கடவுள் மாமுனிவர் வேர்ப்பிலை எழுதியிருக்கிறார். அந்த அளவோட இப்போ தனியுற வலிதில் காவல் சாலையில் ஆக்கினார்கள் அப்படின்னா கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள் என்று இருக்கு. அவனோட வார்த்தை சொன்னார், மெய்வாக்கின் மன்னர்ங்கிறார். மெய்வாக்கின் மன்னர், மெய் வாக்குங்கிறது திருவாசகம். அந்த திருவாசகத்துக்கு மன்னர் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்னு என்னன்னா, குதிரை வரும்னு சொன்னாரு, ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வந்தது. அதுதான் மெய் வாக்கு. அங்க போய் இல்லை. அவர் ஆக்சுவலா ஜெயில வச்சதே தப்பு. ஏன்னா குதிரை ஆவணி மூலத்தன்னைக்கு, ஆவணி மூலம் அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் குதிரை வரலைன்னா அந்த ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கணும். ஏன்னா இது 2 நாள் தானே ஆகுது, 2 நாள்ல குதிரை வரப்போகுது. அவன் மன்னன் அதுக்குள்ள கொஞ்சம் அவசரப்பட்டான். அதனால இவர் கடவுள் மாமுனிவர் என்ன வார்த்தை போட்டாரு, மெய் வாக்கின் மன்னர்னர். இந்த ஆள் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொல்ற வாக்கெல்லாம் மெய். அவர் சொல்ற வாக்கெல்லாம் மெய்னா திருவாசகம், அது மெய் வாக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஆவணி மூலத்தன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி குதிரையும் வந்தது. கதையில அடுத்தால பின்னாடி வருது, குதிரை வந்தது. அதுக்கப்புறம் நைட்டு நடந்தது வேற, ஆனா குதிரை வந்தது. அதைத்தான் நினைவுடன் அமைச்சர் வாழ்வின் நீக்கி மன்னர் பதவி, மந்திரி பதவி எடுத்துட்டு மெய் வாக்கின் மன்னர் தனியூர வலிதில் காவல் சாலையில் ஆக்கினார்கள். காவல் சாலைங்கிறது ஜெயில், அதுல கொண்டு வச்சாங்கன்னு இருக்கு. அந்த அளவோட இருக்கட்டும். அடுத்த வாரம் தினமணி 7:05 ஆயிட்டு, அடுத்த வார செவ்வாய்க்கிழமை. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அருமையா சொல்றாரு. மதுரையே கலங்கிச்சுங்கிறார், ரொம்ப அருமையா சொல்றார். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம், சூரியன் வெக்கப்பட்டு மேல ஒதுங்கிட்டாங்குது. ராத்திரிங்கிற இருளை சூழ்ந்து யாரும் மாணிக்க வாசகரை பார்த்தா மாணிக்க வாசகர் வருத்தப்படுவாருங்கிறதுக்காக இரவு என்கின்ற பெண்ணு ராத்திரியை கொண்டு சேர்த்துட்டு தான், எவனும் பார்க்க முடியாதபடி நிலவு என்கின்ற இது கொள்ளிவாய் பிசாசு மாதிரி வானம் சூடிச்சுங்கிறார். அப்படியே இயற்கை நலனை அப்படியே கொண்டு பொறுத்துறார். காலையில சுவாமிகிட்ட சொல்லணும்னா அதை முருகப்பெருமான்கிட்ட சொன்னா அவன் போய் சொல்லுவான்னு நினைச்சு அவனுடைய வாகனமான சேவல்லாம் காலையில கூவ ஆரம்பிச்சுதான் இப்படி எல்லாம் நிறைய, அதாவது இந்த இயற்கை நலனோட இரவுல இருந்து காலை வரைக்கும் அந்த பொழுத அப்படியே நயமா. மதுரையில யாரும் உறங்கலைன்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு யாரும் தூங்கலையா அப்படின்லாம் சொல்றாரு. இப்ப அதெல்லாம் சொன்னா நமக்கு தூக்கம் வராது, அதனால நம்ம நிம்மதியா ஒரு வாரம் தூங்குவோம். அடுத்த வாரம் இதை தொடர்வோம் என்று சொல்லி, இதற்கு துணையாய் இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும், நடத்துவதற்கு துணையாக இருக்கின்ற பெரியவர்களுக்கும், கேட்டு சிறப்பிக்கின்ற அடியார்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடிடலாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.